எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்று விரும்பி வாழ்வான். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழாரடி சென்னி சேர்த்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மடமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு அரிய வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த வகுப்பிலே தொடர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் வழக்கம் போல சனிக்கிழமை நம்முடைய வகுப்பு என்பதை தாண்டி ஒரு சிறப்பு. வருகின்ற திங்கட்கிழமை கட்சி ஏகம்ப பெருமானுடைய கும்பாபிஷேக விழா. அவருடைய திருக்கோயிலிலே செய்த தங்கத் தேரானது இன்றுதான் வெள்ளோட்டமாக வலம் வருகிறது. நம்முடைய சித்தாந்தத்திலும் திருமுறையிலும் பயிலும் பொழுது பெருமான் பல வகையான அருள் அனுபவங்களை நமக்கு தருவான். அது இயல்பா நமக்கு அப்போ புரியாது. ஐயா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க. அது மாதிரி இப்பொழுதெல்லாம் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வருவது என்பது நான் ரொம்ப வியப்பது. அடியனுடைய குருநாதரை வியப்பேன். அந்த காலத்தில் அவங்க எப்படியோ பேருந்தில் வந்து போனாங்க அப்படின்னு வியப்பேன். இப்போ பார்ப்பது நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்கள் எப்படிதான் அவர் வராரோ தெரியலையே என்று வியப்பது உண்டு. எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அவ்வளவு கால தாமதமாகுது, சிரமமாக இருக்குது வருவதற்கு. அப்படி வரும்பொழுது இன்று எனக்கு கல்லூரியிலே ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ், அது ஒரு 10 நாள் கோர்ஸ், அது அவசியம் கலந்து கொள்ளணும்னு துறை தலைவர் சொன்னதுனால அது முடிச்சுட்டு வர வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது பேருந்திலிருந்து புறப்படும் பொழுது பெருமானுடைய தங்கத்தேரை பார்த்தா நல்லா இருக்கும், வெள்ளோட்டம் தான் இருந்தாலும் சும்மா பார்த்தா நல்லது என்று எண்ணிய உடனே அப்பா பேருந்து நிலையிலிருந்து அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் ஓரிக்கையிலிருந்து புறப்பட்டு வருது. ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கவே நாங்கள் உள்ள தெருக்களுக்குள்ளே பூந்து போகும் பொழுது சேக்கிழார் வீதியிலே தான் நின்று அந்த சுவாமியை தரிசனம் செய்தோம். அப்பொழுது நான் அப்பா கிட்ட சொன்னேன், பெருமானுடைய அருள் பெரிய புராணம் பேசுபவர்களுக்கு பாரதிதாசன் பள்ளியினுடைய அருகில் இருக்கக்கூடிய வீதி தான் சேக்கிழார் வீதின்னு சொல்லுவாங்க. பெருமானுடைய அருள் என்று சொல்லி உடனே அது முடித்து இல்லத்திற்கு புறப்பட்டு வந்தோம். எனவே பெருமானுடைய அருள் என்பது பல வகையாக அவர் உணர்த்துவார் என்று நாம் அவருடைய திருவருளை எண்ணி போற்றலாம். அந்த வகையிலே காஞ்சிபுரத்தினுடைய முக்கியமான ஒரு திருத்தலத்தின் தேருடைய வெள்ளோட்டம் நடக்கிறது, ஒரு சிறப்பான நாள் என்ற ஒரு செய்தியையும் தெரிவித்து, நம்முடைய பெரிய புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராண பகுதியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். நம்ம சென்ற வகுப்பு தியாகேச பெருமான் சுந்தரருக்கு காட்சியளிக்கிறார் என்று அந்த பாடலோடு நம்ம நிறுத்தணும். தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய தொடரின்படி பார்த்தா 191வது பாடல். அப்போ ஒரு செய்தி சொன்னோம், மறுபடியும் சொல்றேன். நான் அருளாளர்களாக இருந்தாலும் திருக்கோயில்களுக்கெல்லாம் போகும்பொழுது அவர்களும் நம்மளை மாதிரி தான் தரிசனம் செய்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பெருமான் தோன்றி காட்சி அளிப்பது கிடையாது. நாம் எப்படி பெருமானை பார்க்கிறோமோ அது மாதிரி தான் அவங்களும் பார்க்குறாங்க. சில இடத்துல தான் பெருமானாக தோன்றி அருள் புரிகிறான் என்று தான் அதை சொன்னோம். என்னதான் தோன்றி அருள் புரிந்தாலும் அவனுடைய சொரூப நிலையை யாராலும் பார்க்க முடியாது. சரி, இப்படி வரானே, நமக்காக வரானே, அதுவாச்சு அடிக்கடி பார்க்க முடியுமா என்று சொன்னால் அடிக்கடி பார்க்க முடியாது என்றுதான் ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசுர பதிகத்தில் சொல்றார். அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஏறுகந்தேறுவர் கண்டமும் கரியர்னு பாடுறார். அரிய காட்சியர்னு சொல்றார். அப்பர் கூட காட்சி பெரிதும் அரியாய் போற்றி, அவங்களாம் பார்க்கக்கூடியவங்க தான், அவங்களே அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, சுந்தரர்
எவ்வளவு தவமுடையவர் நம்ம படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. ஒரு நாள் ஆற்றாமையில் இருக்கிறார், அந்த அம்மா ஆற்றாமையில் இருக்கிறாங்க. பெருமான் உடனே அடியாருடைய கனவுல போய் திருமணம் செய்து வைங்கன்னு சொல்றார். இயல்பா அவர் வரும்பொழுது பெருமானே திருவடி தீட்சை செய்கிறார். ஊர் எல்லையில் இருந்தா பெருமான் வந்து காட்சி கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு தவமுடையவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல உள்ள போறவர் நினைக்கிறார், இவருக்கு யான் அடியனாக பண்ணும் நாள் என்னால் என்று நினைக்கிறார். அடியார்களுக்கெல்லாம் அடியனாக ஆகக்கூடிய நாள் எப்பன்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டு உள்ள போன உடனே பெருமான் என்ன பண்றார், உடனே காட்சி கொடுத்துறார் என்று சொன்னால் அவங்களுடைய நிலை எவ்வளவு பெரிய நிலை என்பதை பார்க்கணும். அந்த செய்தியை நம்ம ஆழமா விளக்கணும். இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று அந்த சிந்தனையில தான் அவர் போறாரே தவிர அவங்கள மதிக்காம போல என்று பார்த்தோம். தடுத்தாட்கொண்ட புராணம் என்பதனால விரண்மிண்டருடைய செய்தி அந்த புராணத்துல சொல்றதுனால சேக்கிழார் இங்க சொல்ல மாட்டார், விரிவா சொல்ல மாட்டார். அந்த குறிப்பு கூட வராது. சுந்தரர் போனார், பெருமான் காட்சியளித்தார், திருத்தொண்ட தொகை பாடினார் வந்துடும். எனவே எப்படி சேக்கிழார் சொல்றாரோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம், விரண்மிண்டருடைய செய்தி அவருடைய புராணத்துல பார்த்துக்குவோம் என்று சொல்லி இந்த எண்ணத்திலே சுந்தரர் உள்ளே போகிறார். போகும் பொழுது பெருமான் காட்சியளிக்கிறார். 190வது பாட்டு. அடியவர்க்கு அடியனாவேன் என்னும் ஆதரவு கூற கொடிநெடும் கொற்றவாயில் பணிந்து கைகுவித்து புக்கார். கடிகொள் பூங்கொன்றை வைந்தார் அவர்க்கு எதிர் காண காட்டும்படி எதிர் தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு. பெருமான் எதிர் தோன்றி காட்சியளிக்கிறார்னு பார்த்தோம். சென்ற வகுப்புல முடிச்ச பாட்டு. மண்பெரும் திருமாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நன்பெரும் பரமானந்த நன்மது எந்தரத்தும் அழித்து எது நின்றன என்று பாடுகிறார். என்னதான் தம்பிரான் தோழாக இருந்தாலும் பெருமானே வந்து தடுத்தாட்கொண்டாலும் அவன் பெரியவன் அல்லவா. நாம நினைக்கிறோம், நினைச்ச உடனே பெருமான் வந்து காட்சி அளிக்கிறார்னு சொன்னா அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? மகிழ்ச்சியா இருக்கும். அதை விட ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். எவ்வளவு பெரிய பெருமான் என் பொருட்டு வந்து காட்சி கொடுக்கிறாரு என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதை தான் அவர் சொல்றார். மண்பெரும் திருமாமரை வண்டு சூழ்ந்து, திருமாமரையாகி இந்த வண்டு சூழ்கிறது, பெருமானை சூழ்கிறது. சூழ்ந்தாலும் அவர் எங்க இருக்கிறார் என்று சொன்னால் அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நன்பெரும் பரமானந்த நன்மது, அன்பர்களுடைய சிந்தையிலே மலர்ந்த செந்தாமரையில் இருக்கக்கூடிய மது போல என்றால் தேன் போல பெருமான் இனிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் கூட பாடுறார் இல்லையா? அச்சிறுபாக்கத்துல பாடும் பொழுது தேனினும் இனியர், தேன் தான் இனிப்புன்னு சொல்றோம், நமக்கு தெரிஞ்சது நம்ம சொல்லுவோம். தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும்பு அணையர் என்று பாடுகிறார். தம் திருவடி தொழுவார் ஊன் நயந்து உருக ஓகைகள் தருவார் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். பெருமானை உள்கி நினைந்து வழிபட்டால் அவர்களுக்கு பெருமான் இன்பமே தருவான் என்று பாடுகிறார். நமக்கு தெரிந்த தித்திப்புல எது சுவையா இருக்குமோ அதை சொல்லி அது போல பெருமான் இருக்கிறா என்று சொல்றோம். அதெல்லாம் விட பெருமான் பெரியவன் என்று தான் சொல்றாங்க. அதான் சொல்றார் நன் பெரும் பரமானந்த நன்மது. அததான் சொல்லும் பொழுது அப்பர் பாடுறார் இல்லையா? நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் பாட்டுல திருகலாகிய சிந்தை திருத்தலாம் சொல்லிட்டு, அது ஏதோ எங்களுக்கு மட்டும்தான் நினைச்சுக்காதீங்க, பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம்னு சொன்னார், மேலாய ஒரு ஆனந்தம் என்று. மலேசியாவில் ஒரு மாநாட்டில் ஐயாக்கு தலைப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பரமாயதோர் இன்பம்னு பரமாயதோர் ஆனந்தம்னு கொடுத்தாங்க இந்த பாட்டு அடிப்படையா வச்சு. மேலான பரம் என்று சொன்னால் மேலான, இங்க கூட சொல்லும் பொழுது நல் பெரும் பரமானந்த நன்மதுன்னு சொன்னார். சாதாரண தேன் என்பது எவ்வளவு சிறப்பு தான். இப்போ திருவாசகத்தை கூட தேன் தானே நம்ம சொல்றோம். ஏன் சார் தேன்னு சொல்றீங்க, எவ்வளவோ இனிப்பு இருக்குது, எனக்கு திருநெல்வேலி கோதுமை அல்வா பிடிக்கும் அது சொல்லியிருக்கலாம், இல்லை பால்கோவா எனக்கு பிடிக்கும் அது சொல்லியிருக்கலாமே என்று சொன்னால், தேன் என்பது சிறப்பானது, இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தித்திப்பு. அது என்ன சொல்றாங்க என்றால் தானும் கெடாது தான் சார்ந்த அந்த பொருளையும் கெடாது என்று சொல்றாங்க. அதுக்காக சொல்றாங்க. அவ்வளவு சிறப்புடைய தேனாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னா எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் சாப்பிட சாப்பிட திகட்டி போயிடும்னு பார்க்கிறோம். அவ்வளவு திகட்டுற அளவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தீமை செய்யும் உடலுக்கு. எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்றோம் இல்லையா, அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றோம். எந்த பொருளா இருந்தாலும் அப்படிதான்.
ஓரளவுக்கு மேலே போனால் திகட்டி விடும், துன்பம் தரும்னு பார்க்கிறோம். அப்படி இல்லாத ஒரு இன்பம் என்று சொன்னால், பேரின்பம் என்று சொன்னால் அது பெருமானுடையது. அதான் சொல்றார், அது அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரையில் இருக்கக்கூடிய நண்பெரும் பரமானந்த நன்மது. அப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் எந்தரத்தும் அழித்து எதிர் நின்றன என்றால், எனக்கும் பெருமான் அருள் செய்து எதிரில் நிற்கிறான். பெருமானை பார்த்து பாடுறார். அதான் திருமுறைகள் எல்லாம் முன்னிலை வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சாமியை பார்த்து அப்படியே பாடுறாங்க. அவருடைய அருள் எப்படிப்பட்ட அருள் என்று வியந்து பாடுகிறார். அதுதான் சென்ற வகுப்புல உங்களுக்கு கொடுத்த குறிப்பில் இருந்திருக்கும். மேலே இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு கொடுத்திருக்க குறிப்பில் பாருங்க. அடுத்த பாடல், ஞாலமுய்ய நடமன்றுள் ஆடின காலன் ஆருயிர் மால கருத்தன மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருடச் சிவந்தன என்று சுந்தரர் பெருமானுடைய திருவடியே சொல்றார். திருவடி என்பது நம்ம சித்தாந்தத்தில் பெருமானுடைய திருவருள் என்று சொல்றோம், பெருமானுடைய சக்தி. எனவே பெருமானுடைய திருவருள் தான் நமக்கு துணை செய்கிறதுன்னு பார்க்கிறோம். அதை இன்னும் விளக்கமா சொன்னா, பெருமான் பொருள், அவனுடைய ஆற்றல் தான் சக்தி என்று நம்ம சொல்றோம். அதனால அவர் என்ன பண்றார், பெருமானுடைய திருவடியே சொல்லிட்டு வருகிறார். சொல்லும் பொழுது ஞாலம் உய்ய நடம் மன்றுள் ஆடின, பெருமான் ஏன் அவர் இருக்கலாம் இல்லையா, அவர் பாட்டுன்னு மேல இருக்கலாம், ஏதாவது ஒரு அருள் நிகழ்ச்சி செய்து உயிர்களை எல்லாம் ஆட்கொள்ளலாம். ஆனால் பெருமானே நடனம் ஆடுகிறார். ஏன் நடனம் ஆடணும் அப்படி என்று சொன்னால், உயிர்களுக்கெல்லாம் அதான் சொல்றாங்க, அவன் செய்திருக்கலாம், அவனே வரான்னு சொன்னா அதுதான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்துன்னு சொல்றாங்க. பெருமானுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. எனவே உயிர்கள் உய்யும் பொருட்டு பெருமான் நடனம் ஆடுகிறான். அந்த திருக்கூத்தினை பார்த்தா, உணர்ந்து தரிசனம் செய்தால், இறைவனுடைய அருளால் தரிசனம் செய்தால் நாம முக்தி அடையலாம் என்றுதான் சொல்றாங்க. அப்படி தரிசனம் செய்தால்தான், இப்ப எப்படி அருளாளர்கள்லாம் தரிசனம் செய்தாங்க இல்லையா, அப்படிலாம் தரிசனம் செய்தால்தான் தில்லை தரிசனம் செய்தால் இறப்பு என்பது மறுபடியும் பிறப்பு இறப்பு என்ற அந்த நிலை இல்லாமல் வீடு பேர் அடையலாம்னு சொன்னான். நம்ம போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவசர அவசரமாக போயிட்டு, உண்மை அதுக்கும் பலன் உண்டு தான், அப்படி சொன்னால் சரி, அப்படி போகக்கூடாது போல இருக்கு என்று நம்ம வச்சுக்கூடாது. வேகமாக போய் தரிசனம் செய்தாலும் அது பழக்கத்தின் காரணமாக அப்புறம் உங்களுக்கு ஒரு அன்பு நல்ல ஒரு தரிசனம் என்பது கிடைக்கும். நமக்கு அப்படி கிடைக்கலன்னு சொன்னாலும் அருளாளருடைய பாட்டுலாம் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்றாங்க. இப்போ நம்ம ஏன் பதிகம் பாடுறோம்னு சொன்னால், நம்முடைய தவம் நமக்கு தெரிஞ்சா நல்லதுதான், என்று வந்தாயின்னு கேட்குற மாதிரி இருந்தால் நல்லதுதான். நமக்கு எங்கே தெரியல என்று சொன்னால் அப்போ அப்பருடைய பாட்டு பாடணும். ஒன்று இருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லைன்னு அவர் பாடுறார் இல்லையா, அப்போ அவருடைய நிலையில் அந்த பதிகங்கள் எல்லாம் மந்திரமாக இருந்து நமக்கு துணை செய்யும் என்று பார்க்கிறோம். எனவே பெருமான் ஆடுவது என்பது ஞாலம் உய்ய. அந்த ஞாலம் என்று சொன்னால் உலகம் கிடையாது, உலகம்தான், ஆகு பெயரா உயிர்களை குறிக்கும். அதான் எழுதியிருக்கிறோம். மாணிக்க வாசகர் திருவம்பாவையிலே போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் இருக்கு இல்லையா, நிறைவான பாடல். அதுல சொல்றார், பெருமானுடைய பாதம் என்பது ஐந்தொழிலும் செய்கிறது என்று, ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிர்கள் என்று சொல்லிட்டு ஐந்தொழிலையும் சொல்றார். அந்த குறிப்புரையில ஐயா எழுதுறாங்க, அருணையார் ஐயா, திருமுறைகள்ல அவ்வளவு விளக்கமா பெருமானுடைய பஞ்சகிருத்தியங்களாகிய ஐந்தொழிலை சொல்வது இந்த ஒரு பாட்டு தான். சாத்திரத்துல சொல்லியிருக்குது, திருமுறையில இதுல தான் சொல்றாங்க என்று எழுதுறாங்க. அந்த அளவுக்கு இந்த திருவடி என்பது சிறப்பான திருவடியாக இருக்கிறது என்று சொல்லிட்டு, எனவே அது ஞாலம் உய்ய மன்றுள் நடமாடின திருவடி. அப்புறம் சொல்லும் பொழுது, காலனார் உயிர் மால கருத்தன, அதாவது காலனார் உயிர் சொல்லலாம். அது சீக்கியஸ் என்ன சொல்றாருன்னா, காலன் ஆறுயிர் என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அரிய உயிர் என்று வச்சுக்கலாம், அல்லது காலனார் என்றால் அது இகழ்ச்சி குறிப்பா வரும். இங்கே ஏன் இகழ்ச்சி குறிப்பு சொல்லணும்னு சொல்றா, யமன பெருமான் உதைத்த செய்தி நமக்கு தெரியும். மார்கண்டேயருடைய காலம் என்பது நிறைவுற்றாலும் அவர் சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது, சிவனடியாராக இருக்கும் பொழுது அவரிடத்துல அவர் விலகிதான் இருந்திருக்கணும். இருந்தாலும் அவர் நான் முறையா இருப்பேன், நான் தர்மன் என்று சொல்லிட்டு நான் காலன் என்ற அந்த ஒரு இதனால போய் அவருடைய உயிரை பறிப்பதற்காக போகும்பொழுது பெருமான் உதைத்தார் என்று பார்க்கிறோம்.
எனவே அங்க அந்த திருவடியை சொல்றார். அப்பர் கூட அது நயமா பாடுறார். ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவாங்க பாலராவண ஐயா. சாடை எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை. பெருமானுடைய திருவடி என்னென்னலாம் செய்தது என்று அவர் பாடுறார், நயமா பாடுறார். சாடை எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை, வீடை எடுத்தது காலனை அப்படின்னார். தண்டனை கொடுப்பதற்காக தக்கனுடைய வேள்வியில சந்திரனை போட்டு எடுத்தாரா. என்னன்னா போட்டு காலில் போட்டு தேய்க்கிறார், வேக வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான். வீடை எடுத்தது என்றால் காலன் அழிந்தே போயிட்டான்னு பார்க்கிறோம் காலனை. முன் நான்முகன் நாரணன் தேடை எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம். தில்லை சிற்றம்பலத்திலே பெருமான் தூக்கி இருக்கக்கூடிய அந்த திருவடி என்பது நான்முகனும் நாரணனும் காண முடியாத திருவடி என்று சொல்லிட்டு, அப்படிப்பட்ட திருவடி ஆடை எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதேன்னு பாடுறார். அந்த திருவடி அவ்வளவு உயருடைய திருவடி நம்மை ஆட்கொண்டதே என்று அப்பர் பெருமான் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். அதான் சொல்றார், காலன் ஆருயிர் மால கருத்தன. கருத்தன என்று சொன்னால் சினந்தன, கோபம் கொண்டு பெருமான் செய்கிறார்னு பார்க்கிறோம். மாலை தாழ்குழல் மாமலையாள். மாலை தாழ்குழல் என்று சொன்னால் உமையம்மையினுடைய கூந்தலிலே மாலையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். மாலை தாழ்குழல் மாமலையாள். மாமலையாள் என்றால் மலையத்தோசனுடைய மகளா பிறந்தாங்க இல்லையா அந்த அம்மா, அதனால மாமலையாள். செங்கை சீலமாக வருட சிவப்பன என்று சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இலக்கியத்துல தான் இன்னைக்கு பார்க்கணுமே தவிர நடைமுறையில எல்லாம் பார்க்க முடியாது. அந்த அம்மா என்ன பண்றாங்களா, கணவனுடைய அந்த திருவடியை லேசாக வருடுகிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு சொன்னா, அது ஒரு ஆசுவாசப்படுத்துற ஒரு முறை. இன்னொன்னு அது ஒரு உபச்சாரம்னு எழுதுறாங்க. ஒரு மரியாதை உபச்சாரமாக அவருக்கு செய்வது, அன்பினாலே செய்வது. அப்படி திருவடியை லேசாக வருடுனா தொந்தரவு பண்ற மாதிரி பண்ணக்கூடாது, பிடிச்சி அழுத்தி விட்டுறக்கூடாது. லேசாக வருடுவது என்பது ஒரு உபச்சாரம் என்று எழுதுறாங்க. அது அப்புறம் அருமையா பாடுறார். நம்முடைய இங்கதான் மார்பேர் திருமால் பேர் இருக்கு இல்லையா, அங்கதான் பாடுறார். கருட தனிப்பாகன்னு தொடங்கும் அந்த பாட்டு. அதுல சொல்றாரு பாருங்க, எழுதியிருக்கிறோம் அந்த பாட்டை. செருட கடிமலர் செல்வி தன் செங்கமல கருத்தால் வருட சிவப்பன மார்பேருடையான் மலரடியே. அந்த அம்மாவே மென்மையானவங்க. அவங்களுடைய கையால் வருடுதல் என்று சொன்னால் தெரியும், அழுத்துதல் கிடையாது, வருடுதல். லேசா வருடுறாங்களாம். வருடும் பொழுது வருட சிவப்பன அப்படின்னார் அப்பர் பெருமான். அதை விட பெருமானுடைய திருவடி ரொம்ப மென்மையா இருக்குதான். எனவே வருடும் பொழுதே சிவந்து விடுகிறது. அப்படிப்பட்ட திருவடி மார்பேருடையான் மலரடியே என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். அதை தான் சேக்கிழார் பெருமான சொல்றார். ஏன்னா அவங்க திருமுறையெல்லாம் ஆழ்ந்து படிச்சிருப்பார் இல்லையா, இங்க திருவடி சொல்லும் பொழுது அதை சொல்லணும் என்று. சீலமாக என்று சொன்னால் எப்படி செய்யணுமோ அந்த முறையோடு ஒழுகுவது செய்வதுதான் சீலம் என்றால் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. அதை அறிந்து செய்யணும். ஒரு வேலைன்னு சொன்னா எப்படி செய்யணுமோ அதை அறிந்து செய்யணும். அப்படி செய்யறாங்களா, அப்படி செய்யும்போதே சிவந்தன என்று சொல்லிட்டு பாடுகிறார். அடுத்தும் திருவடி பற்றி சொல்லும் பொழுது 193வது பாட்டு. நீதி மா தவர் நெஞ்சில் பொழிந்தன, வேதியாதவர் தம்மை வேதிப்பன, சோதியா எழுஞ்சோதியுள் சோதிய ஆதி மாலையன் காணா அளவின என்று சொல்லிட்டு சொல்றார். பெருமானுடைய திருவடி சொல்லும் பொழுது நீதி மாதவனுடைய நெஞ்சில் பொழிந்தன என்று குறிப்பிடுகிறார். அந்த நீதி என்பது ஆகம முறை, ஆகம முறையிலே சொல்லப்பட்ட நீதி. முக்கியமாக சிவபூஜை செய்யும் பொழுது ஆகமத்தில் எப்படி விதிக்கப்பட்டிருக்குதோ அதை குரு மூலமாக உபதேசம் பெற்று சிவபூஜை செய்வாங்க இல்லையா. ஏன்னா மாதவர்னு சொல்றார். தவம் என்று சொன்னால், தவம் நம்ம சிறப்பாக சொல்லும் பொழுது சிவத்தை நோக்கி செய்வது தவம்னு சொல்றோம். சித்தாந்தத்தில் தவம் என்பது சரியை கிரியை யோகம் என்பது தவம் என்று சொல்லிட்டு முக்கியமான தவம் என்பது சிவபூஜை. அப்படி சிவபூஜை செய்யும் பொழுது நீதி மாதவர் என்று சொன்னால் முறையாக நியமமாக ஒழுக்கமாக பூஜை செய்யக்கூடிய அந்த அடியாருடைய நெஞ்சில் பொழிந்தன. அவருடைய நெஞ்சிலே இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய திருவடி. வேதியாதவர் தம்மை வேதிப்பன.
வேதியாதவர் என்று சொன்னால் வேறுபடாதவர், அதாவது உலகியலை விட்டு வேறுபடாதவர் என்று எழுதுறான். அப்பர் பெருமான் கூட அருமையா பாடுறார். பெருமான் கரைந்து கைதொழுவாரையும் காதலன், வரைந்து வைதெழுவாரையும் பாடலன் என்று சொல்லிட்டு பாடும் பொழுது எதை பத்தியும் பெருமான் கவலைப்பட மாட்டேன்றானா. சில பேர் பெருமானை திட்டுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் அருள் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று சொன்னால் எல்லா உயிர்களும் தான் உய்ய வேண்டும் என்று பெருமான் நினைக்கிறான். அது அப்பர் சொல்லும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், கரைந்து கைதொழுவார், அவளுக்கெல்லாம் காதலன், காதலனாக பெருமான் இருக்கிறான். சில பேர் பெருமானை பார்த்த உடனே, இப்போ ஏகம்ப பெருமான் இருக்கிறார், இப்போதான் அண்மையில தீபத் திருவிழா முடிஞ்சது, அண்ணாமலை பெருமான் இருக்கிறார். நம்ம சொல்லலாம், எல்லாரும் அங்கே இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி படித்தவங்க, ரொம்ப திருமுறையில் ஆழ்ந்தவங்க, சித்தாந்தத்தில் ஆழ்ந்தவங்கன்னு தெரியாது, பாமரர்களாக கூட இருக்கட்டுங்களே. அண்ணாமலை பெருமான் வர்ற வரைக்கும் இரவெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அங்க கோபுரத்துக்கு எதிராக இருக்கிறாரு, அந்த வாகனத்துல எழுந்தருளி இருக்கிறாரு. அந்த வாகனத்துல இருந்து அவர் வரும்பொழுது அவங்க உணர்வுல கத்துறாங்க இல்லையா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலை அண்ணாமலை என்று கத்துறாங்க இல்லையா, அந்த உணர்ச்சி, அந்த அன்பு வருது இல்லையா அவங்களுக்கு. அது மாதிரி அந்த அன்பு தான் முக்கியம்னு சொல்றார். அப்படி கரைந்து கைதொழுவார், அன்பு இருக்கக்கூடியவர், அவர்களுக்கெல்லாம் பெருமான் காதலனாக இருக்கிறான். சில பேர் என்ன பண்ணுவான், எழுந்துக்கும் போதே பெருமானை திட்டுவான். ஐயோ கடவுளே, எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இப்படி படைச்சிட்டியே, நீ ஒரு நல்ல கடவுளா அப்படின்லாம் திட்டினா அதுக்கும் பெருமான் கோச்சிக்க மாட்டான், வாடலன் என்று சொல்லிட்டு. அவன் கண்ணு இல்லையா, அதான் முக்கியமான ஒரு இது. நம்ம பெருமானுக்கு வேற 3 கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டோம். 3 கண்ணு இருக்குதே, என்ன கொஞ்சம் பார்க்க கூடாதா, கடைக்கன் பார்வை காட்டக்கூடாதான்னு கேட்பா. பெருமான் பார்த்துட்டு தான் இருக்கிறார், அவருடைய கணக்கு என்பது நமக்கு தெரியாது இல்லையா. எனவே எதுவாக இருந்தாலும் பெருமான் ஏற்றுக்கொள்கிறான், அப்படியே பேசாம இருக்கிறான்னு பார்க்கிறோம். இங்க சொல்லும் பொழுது ஒருபடி மேல போய் என்ன சொல்றா, வேதியாதவர் தம்மை வேதிப்பன என்று சொன்னால், உலகியலில் இருந்து வேறுபடாமல் எப்பயுமே உலகியல்ல இருந்தா கூட, பெருமானே நினைக்கலனா கூட அவர்களை கூட பெருமான் வேதிப்பன என்றால் அதிலிருந்து வேறுபடுத்தி பெருமானை நினைக்க செய்கிறான் என்று பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, வேறுபடாது என்று சொன்னால் கேவல நிலையிலே மலத்தில் அழுந்தி மலத்தோடு வேறுபடாது இருக்கக்கூடியவர்கள், அப்படி இருந்தோம் இல்லையா, எல்லா உயிர்களும் அப்படிதான் இருந்தது. அதை பெருமான் என்ன பண்றான், வேதித்து பிறவிக்கு உள்ளாக செய்து தனுகரண புவன போகங்களை கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். அது சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க என்றால், வேதியாதவர் என்று சொன்னால் அறியாதவர்கள், அறியாதவர்களுக்கெல்லாம், தன்னை அறியாதவர்களுக்கெல்லாம் பெருமான் தன்னை அறிவிக்கின்றான் என்று பார்க்கிறோம். நம்ம ஐயாதான் சொல்லுவாரு பேசும் பொழுது, எப்போ பெருமானை நினைக்காம இருக்கிறது குற்றமாகும் என்று சொன்னால், இப்போ எல்லாரும் இறைவனை நினைக்கிறாங்க, நினைக்காம இருக்கிறாங்களா என்றெல்லாம் ஒரு கேள்வி இல்லை. என்ன அதுக்கு ஐயா சொல்லுவாங்கன்னா, பெருமான் தன்னை அறிவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் இருக்கிறேன் என்பது போல அறிவிச்சிட்டான். அதுக்கப்புறமும் பெருமானை நீங்க மறந்தீங்கன்னு சொன்னா அதுதான் பிழை என்று சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பெருமானை மறக்காம இருக்கணும் என்று சொல்றாங்க. அதுதான் திருவடி பிழைத்தல் என்று. பெருமானை மறந்து நாம் ஏதாவது ஒரு செயல் செய்தால் திருவடி பிழைத்தல். சுந்தரர் ரொம்ப ஜாக்கிரதையா பாடுறார். பெருமானே, நான் ஏதாவது குற்றம் 1 2 பண்ணியிருப்பேன், உங்களை நான் மறந்திருக்கிறேங்களா என்று கேட்கிறார். அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் பட பாலதொன்றானால். நல்ல சொல்ற, பிழுக்கை வாரியும் பால்கொள்வர் அடியேல், பிழைப்பனாகிலும் நான் தவறு செய்வேன், ஆனா திருவடி பிழையேன், உங்களுடைய திருவடியை மறந்து உங்களை மறந்து நான் எதுவுமே செய்ததில்லையே என்று சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன கேட்கிறார், அதாவது எப்படி ஒரு வாதிரர் மாதிரி சொல்றார். அவர்கிட்ட சொல்லிட்டு, வடுக்கி வீழினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம்னு சொல்றார். ஏதாவது பிழையில பிறந்து போனா கூட உங்களை தவிர எனக்கு வேற ஏதாவது வழி இருக்குதா, இப்ப நான் வேற எங்கன்னா போய் கேட்டிருக்கேன்னா, யார்கிட்டனா, நீங்களே தானே கதின்னு இருக்கிறேன், எனவே எனக்கு ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய், கண்ணு எடுத்துட்டியப்பா, எனக்கு ஒரு பதில் சொல்லு என்று சொல்லி கேட்கிறார் என்று சொன்னா ஒற்றியூர்ல பாடுறார். ஒற்றியூர் எனும் ஊர் உறைவானேன்னு பாடுறார் இல்லையா. அது மாதிரி வேதியாதவர் தம்மை வேதிப்பனை என்று சொன்னால், தன்னை அறியாதவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலும் பெருமான் தன்னை அறிவிக்கின்றான். அதுக்கப்புறமா நீங்க மறந்தீங்கன்னு சொன்னா அது பிழை என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருவடி பெருமானுடைய திருவடி. சோதியா எழும் சோதியுள் சோதிய,
சோதியா எழும் சோதி என்று சொன்னால் இயற்கையாக இருக்கக்கூடியது நமக்கு இரு சுடர்கள். இரு சுடர் என்பது சந்திரன் சூரியன் என்பதை பார்க்கிறோம். பெருமானுடைய அட்டமூர்த்தங்கள்ல பஞ்சபூதம் இரு சுடர் உயிர் என்று பெருமான் அங்கெல்லாம் கலந்திருக்கிறார் என்று நம்ம சொல்றோம் சித்தாந்தத்துல. அருக்கினில் சோதி அமைத்தோன் காண்க என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுகிறார். சோதியுள் சோதியாக இருக்கக்கூடியவன் பெருமான் தான். சூரியனுக்குள்ளே சூரியன் எல்லாத்துக்கும் ஒளி தருது சார், சூரியனுக்கு யார் ஒளி தந்தது என்று சொன்னால் பெருமான் தான் தந்தான் என்று சொல்றோம். அதுக்கு நம்ம காஞ்சி சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியில சிவபரத்துவம்னு பேச சொல்லியிருந்தாங்க. அங்க சில பேர் இங்க வகுப்பு வரவங்க கூட வந்திருந்தாங்க. அதுல இந்த பாஷ்யத்துல சிவஞான முனிவர் எழுதக்கூடிய செய்தி அதுதான் முக்கியமா சொன்னோம். அதுல ஒண்ணு மட்டும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லலாம், ஏன்னா இங்க சொல்லலான்றதுக்காக எழுதிட்டு வந்திருக்கிறேன். இந்த செய்தியைத்தான் சிவனுடைய பரத்துவத்துல முதல்ல எடுத்த உடனே அரதத்த சிவாச்சாரியார் ஸ்லோக பஞ்சகத்துல காட்டுறார். என்னன்னு சொன்னா, சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேவன் என்று அவங்க சொல்லுவது, அல்லது சூரியனுக்குள்ளே ஒளியை தரக்கூடிய பெருமான் என்பது அது நம்முடைய பெருமான் தான், சிவன் தான் என்று சொல்லிட்டு அதை அவங்க சொல்லும் பொழுது எடுத்து காட்டுறா. உயர் காயத்ரிக்கு உரிப்பொருள் ஆதலின் என்று சொல்லிட்டு நிறைய அது சொல்லுவார். முதல்ல சொல்றது இதை சொல்றா. அதுதான் எழுதியிருக்கிறோம் பக்கம் 103. அது விளக்கம் ரொம்ப பெரிய விளக்கம், அது நான் சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். ஏன்னா அங்கேயும் சில பேர் கேட்டிருப்பீங்க, அதனால விரிவாக கொடுக்க வேணாம் குறிப்பிலை என்று சொல்லிட்டு. அந்த காயத்ரி மந்திரம் என்பது நமக்கு தெரியும், அதையும் எழுதியிருக்கிறேன். தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ ந பிரச்சோதயாத் என்று வருது. அதற்கு விளக்கங்கள் இருக்குது, எப்படி சொல்லணும் என்றெல்லாம் இருக்கு. சுருக்கமாக அதனுடைய தொகுப்புரையா பொருள் என்ன என்று சொன்னால், சூரியனுக்குள்ளே ஒரு தேவன் இருக்கிறான், அதான் அது எழுதியிருக்கிறோம். சூரியனிடத்தில் ஒரு தேவன் இருக்கின்றான், அவன் பெயர் பர்கன். இப்பர்க தேவனை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு காயத்ரியில வருது. அவங்க என்ன சொல்றாங்க, சில பேர் பர்கன் என்று சொன்னால் ருத்ரனை தான் குறிக்குது, ஒளிவடிவாக இருக்கக்கூடிய ருத்ரனை குறிக்குது, மூவரில் ஒருவனா சொல்லக்கூடிய ருத்ரனை குறிக்குது என்று சொல்லிட்டு சில மேற்கோள் காட்டுறாங்க. அரதத்து சிவாச்சாரியாரே அதை வேற ஒரு நூல்ல மறுக்கிறார், அதெல்லாம் அவரை குறிக்கலை என்று சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்றார், நம்ம பெருமானைத்தான் அது குறிக்கிறது என்றுட்டு. அதுதான் எழுதியிருக்கிறோம். திரிபுராதவின பரசிவ வர்க்க உச்சதே என்றால், சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா, திரிபுரங்களை எரித்த விரிசடை கடவுளாக இருக்கக்கூடிய பெருமான், அவரைத்தான் பரசிவனாக இருக்கக்கூடிய திரிபுராந்தகனாக இருக்கக்கூடிய அவனைத்தான் இந்த பர்க என்ற அந்த வார்த்தை உச்சரிக்கிறோம் சொன்னா அவனை தான் குறிக்குது என்று சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க. பரசிவன் பர்கன் என்று சொல்லப்படுகின்றான் என்று அந்த ஸ்லோகத்துக்கு பொருள் என்ன என்றால், காயத்ரி மந்திரம் என்பது உயர் காயத்ரின்னு சொல்றாங்க. நாம எப்படி சிவஞான போதத்தை உயர் சிவஞான போதம்னு சொல்றோமோ, அதுபோல அவங்களுக்கு மிக முக்கியமான மந்திரம் காயத்ரி மந்திரம் தான். அதற்கு உரிய பொருளாக இருக்கக்கூடியது நம்முடைய பெருமான் என்று சொல்லிட்டு பெருமானுடைய பரத்துவத்தை சொல்லும் பொழுது ஒரு செய்தி சொல்றாங்க. அதைத்தான் நம்ம திருமுறையில சொல்றாங்க. அப்பர் பெருமான் கூட பாடியிருக்கிறார், அந்த பாட்டு எழுதியிருக்கிறோம். அதை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது என்றுதான் அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கனாவான் அறநூறு அல்லனோ இருக்கு நான்மறை ஈசனையே தொழும் கருத்தினை அறியார் கல்மணவரே என்று சொல்லிட்டார் அப்பர் பெருமான். அது உங்களால புரிஞ்சிக்க முடியாது, அது சூரிய காயத்ரி என்று சொல்லி சூரியனுக்கு உரியது என்று நீங்க நினைச்சுக்காதீங்க. அதுல முக்கியமானது பர்க என்று வருது இல்லையா, பர்கோ தேவஸ் வருது இல்லையா, அந்த பர்கன் என்ற சொல் தான் முக்கியம். அந்த பர்கன் என்று குறிப்பது யார் என்றால் சிவனை குறிக்கிறது என்று சொல்லி இவ்வளவு செய்தி அவங்க விளக்குறாங்க. அதை அப்படியே சிவஞான முனிவர் பாஷ்யத்துல எடுத்து காட்டுறார். அதை தான் நம்ம ஆட்கள் திருமுறையில எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. அருக்கினில் சோதி அமைத்தோன் காண்க என்று சொல்லிட்டு போயிட்டார்னு பார்க்கிறோம். எனவே அதுவும் அங்க பேசும்போது சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இதே மறதி தானே, பொதுவாக மறந்துடுவோம். அதுக்கு தான் சரி குறிப்பில் இருக்கணும் என்று கொடுத்தோம். ஐயா சொன்னாங்க இல்லையா, சிவசூரியனாக வணங்குவது என்று தான் நம்முடைய மரபா இருக்கவே தான் சிவபூசையில சூரிய பூஜை என்பது உண்டு.
அப்போ சூரியனை வணங்கும் பொழுது நம்ம என்ன சூரியனை போய் வணங்கலாமா, சிவபூஜை செய்கிறோமே என்று இருக்கக்கூடாது. சிவசூரியனாக நம்ம வழிபடுறோம். இப்போ திருமூலர் அந்தனர் ஒழுக்கம்லாம் சொல்லும் பொழுது அக்னிகாரியம் சொல்றார். அப்ப அக்னிகாரியம் செய்யும் பொழுது எப்படிங்க என்றால், உங்களுக்கு விதிக்கப்பட்டது வேள்வின்னு சொன்னா நீங்க சிவவேள்வியா செய்யுங்க. ஞானசம்பந்த பெருமானோட அதானே சொல்றார். எதை செய்தாலும் பெருமானை முன்னிறுத்தி செய்யுங்க. அது சாதாரண இடத்துல கூட சொல்லல. அப்பாக்காக ஆவடுதுறையில பொன் கேட்கிறார் இல்லையா, பொன் கேட்டு பெற்ற உடனே நல்வேள்வி செய்யுங்க, சிவனை முன்னிறுத்தி செய்யக்கூடிய நல்வேள்வி செய்யுங்க என்று சொல்லிதான் அதை கொடுக்கிறார். எனவே சிவசூரியனாக வழிபடலாம் என்று பார்க்கிறோம். ஐயா சொல்லியிருக்கிறாங்க, அருணையார் ஐயா முதல்ல சிவபூஜை மட்டும்தான் செய்து வந்தாங்க. சூரிய பூஜை செய்யாம இருந்தப்போ திருவண்ணாமலையில தான் ஒரு பெரியவர் அவர் தோன்றி இது மாதிரி விழாக்கு போகும் பொழுது சூரியனுடைய ஒரு எந்திரத்தை தந்து நீங்க சூரிய பூஜை செய்யறீங்களா, செய்யுங்க என்று சொல்லி கொடுத்த உடனே தான் அதுக்கப்புறம் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க என்று சொல்லிட்டு சொல்லுவாரு. எனவே நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், அருக்கினில் சோதி அமைத்த பெருமான் அல்லவா என்று சிவசூரியனாக வழிபடணும்னு பார்க்கிறோம். அதுதான் இங்க சொல்றாங்க. அதை அவர்களும் உணரணும். அது உணராம அது சூரியனுக்கே உரியது காயத்ரி மந்திரம் என்று சொன்னால் அது பொருந்தாது என்று தான் எழுதுறாங்க. அதெல்லாம் உள்ளடக்கி தான் சேக்கிழார் பெருமான் ரொம்ப நுட்பமாக சோதியா எழும் சோதி உட்சோதிய என்று சொல்லிட்டு பெருமானை சொல்றார். அடுத்து ஆதி மாலையன் காணா அளவின என்று சொல்லிட்டு மால் அயன் அவர்களால் காண முடியாத திருவடி என்பது தெரியும். இதுவும் சிவபரத்துவத்தில் மிக முக்கியமான செய்தி. இந்த இடத்துல ஒரு பாட வேறுபாடு சொல்றாங்க. மாலையன் என்று வருது பாட்டுல, ஆதி மாலவன் என்று இவர் சொல்றார், CKS சொல்றார். மாலவன் தானே திருவடி தேடி போனா என்று சொல்றார். மாலையன் தான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் போட்டி அடியையும் பார்க்கணும் முடியையும் பார்க்கணும், ரெண்டு பேரும் தான் போட்டி. என்ன இவர் திருவடியும் பார்க்க முடியல, அவர் திருமுடியும் பார்க்க முடியல. பார்த்தா தானே மறுபடியும் மாற்றி வர முடியும். அது அடிக்கடி சொல்ற விஷயம்தான், திருமந்திரத்திலையும் சொல்றார். எனவே மாலையன் என்று வந்தாலே சரியா தான் இருக்குது. ஆதி மாலையன் என்று சொன்னால், ஆதி என்றால் தோற்றம் நமக்கு தெரியும். தோற்றம் இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பா இறுதி என்பது இருக்கும் இல்லையா. அதனாலதான் அனாதி என்று சொன்னால் ஆதி இல்லாதது, எனவே அந்தம் இல்லாதது நம்ம சொல்றோம் இல்லையா. அது மாதிரி ஆதி மாலையன் என்றால் தோற்றத்தை உடைய மாலும் அயனும் அவர்களால் காண முடியாத திருவடி என்று சொல்லிட்டு காணா அளவின என்று பெருமானுடைய திருவடியை சொல்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய வரி மேற்கோள் காமிச்சிருக்கிறோம். அது எதுக்கு சொன்னா, நீதி மாதவர் நெஞ்சில் பொலிவனன் இருக்கு இல்லையா, பொலிந்தன என்று. சிவபூஜை செய்பவர்கள் மட்டும்தான் அந்த நீதியோடு ஆகம முறைப்படி செய்யணும் என்று இல்லாம பொதுவாக நாம பெருமானை ஏதாவது ஒரு நியமத்தை வைத்துக்கணும். அதை தான் திருமுறையில் சொல்லும் பொழுது லேசா அதோடு சேர்த்து சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஊர்ல தான் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான், கட்சி ஏகம்பத்தை நீதியால் தொழுமின் நும்மேல் வினை நில்லாவே. நீதியால் தொழுமின்னா என்ன, நீதியால் தொழுவது, எப்படி தொழணும், ஏதாவது வழிமுறைகள் இருக்குது, அதை படிச்சு போனோமா என்று சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு நீதி. அதாவது பெருமானை நான் இந்த கிழமைகளில் வழிபடுவேன் என்று சொன்னால் அந்த நீதி தவறாமல் வழிபடணும். இப்போ நாயன்மார்கள்லாம் அப்படிதானே. இப்போ அடியன் காரைக்குடி போயிருந்தேன் ஒரு பேச்சுக்காக. போகும் பொழுது வாரியார் சுவாமிகளுடைய இளவல் மகன் வாதபுரான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா, அவர் அவர் பேசினாரு. ரொம்ப நான் அதை ரசித்தேன். அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார், 63 நாயன்மார்களும் குறிக்கோள் வைத்திருந்தாங்க. அது சாதாரண குறிக்கோளாக கூட இருக்கலாம். அதுக்கு போய் எதுக்கு இவங்களை நாயன்மாரா வச்சிங்கன்னு சில பேர் கேட்பாங்க. அவர் சொன்னார், என்ன சொன்னார், அது ஒருவேளை அவர் சொன்னாரா இல்லை அவங்க பெரியப்பா வாரியார் சுவாமி சொன்னாரான்னு தெரியல. நல்லா இருந்தது, எல்லாரும் சிரிச்சுட்டாங்க சொன்ன உடனே. நாயன்மார்கள் குறிக்கோள் வைத்து கொண்டிருந்தாங்க, சின்ன குறிக்கோளாக கூட இருக்கலாம். அது என்ன அவர்களுக்கு சிறப்பு என்று சொன்னால், அந்த குறிக்கோளே ஏதாவது ஒரு பிழை நேர்ந்தால் அவர்கள் உயிரை விட்டுடுவாங்க. சரி, நம்ம கூட ஒரு குறிக்கோள்ல இருக்கோம் என்று சொன்னால் நம்பரும் நாயன்மாரா வச்சுக்கலாமா என்றால், குறிக்கோள்ல நம்மளும் இருப்போம், ஏதாவது ஒரு பிழை இருந்தா நம்ம உயிரை விட மாட்டோம், குறிக்கோளை விட்டுருவோம் என்று சொன்னார். என்றால் ஒரு முறை ஏதோ பிளர்ந்து போயிட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ சோமவாரம் போனோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு சோமவாரம் விட்டு போச்சுன்னா விடக்கூடாது நியாயமா, அல்லது விட்டு போச்சுன்னா பெருமானிடத்துல போய் பெருமானே மன்னிக்கணும், இது மாதிரி விட்டு போச்சு என்று சொல்லிட்டு உண்மையா அன்பா சொன்னா பெருமான் ஏத்துக்க போறான். நம்ம என்ன பண்ணுவோம், சரி அதான் விட்டு போச்சே அதோட விட்டுருவோம் என்று விட்டுறக்கூடாது இல்லையா. எனவே
திருவருள் இல்லை, அந்த தவம் இல்லைன்னு பார்க்கிறேன். எனவேதான் நீதியால் தொழணும்னு பாடுறாங்க. நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி அப்படி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் கோயில் என்று பாடுறாங்கன்னு பார்க்கிறோம். அப்பர் கூட நாள்தோறும் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்குன்னு பாடுறார். எனவே நியமம் என்பதும் நீதி என்பதும் மிக மிக முக்கியம். சின்ன தொண்டா கூட இருக்கலாம், நியமமாக செய்ய வேண்டும் என்பது அவசியம்னு பார்க்கிறோம். அதை தவறுனா ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு என்பது முக்கியம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நியாயமா நடக்கக்கூடிய வழிபாடு என்பது நியமம்னு சொல்லுவாங்க, அது தவறக்கூடாது தான், நீதி தான். இருந்தாலும் அது தவறுனா என்னங்க பண்றது என்று கேட்டால், ஒரு சிறப்பு வழிபாடு செய்து அதை தீர்த்து வைக்கணும் என்று சொல்லி தான் அதை வள்ளுவர் சொல்றார். வான் சிறப்புல சொல்லும் பொழுது சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோர்க்கு சொல்லும் பொழுது பரிமலர்கள் எழுதுறார். நித்திய நைமித்தியகங்கள் எழுதுறா. என்னன்னா, சிறப்பு என்று சொன்னால் நித்திய பூஜையிலே ஏற்படக்கூடிய குறையை தீர்ப்பதற்காக சிறப்பு பூஜை ஒன்று செய்வாங்க. ஆண்டுதோறும் தினமும் நடக்கணும் பூஜை, ஏதாவது நாளில் விடுபடலாம். இப்போ பெரிய கோயில் இருக்குதுங்க, சிறப்பான கோயிலெல்லாம் விடுபடாது. அப்போ அவங்க செய்ய வேண்டியது இல்லையா என்று சொன்னால், ஏதாவது அமங்கல நிகழ்வு நடந்தால் கோயில் மூடுவாங்க, அப்போ விட்டு போயிடலாம். இல்லை வேறு ஏதாவது காரணத்தில் 5 வேளை பூஜை நடக்கக்கூடியது ஒரு வேளை தவறி போயிடலாம், விழா காலத்தில் ஏதாவது தவறலாம். அப்படிலாம் இருக்குது என்று சொன்னால் அதையெல்லாம் தீர்ப்பதற்காக நைமித்திய பூஜை செய்யணும். இயற்கை சீற்றம் வரலாம், என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? இப்போ இந்த இயற்கை சீற்றம்னா தான் எனக்கு கொரோனா தான் நினைவு வருது. கொரோனா காலத்தில் கோவிலே மூடி கிடந்ததுன்னு பார்க்கிறோம். அப்பெல்லாம் அவங்களுடைய நிலைமையும் பார்க்கிறோம். இப்படிலாம் இருக்கும் பொழுது அதுதான் சிறப்புன்னு சொன்னார். சிறப்போடு பூசணை என்பது இயல்பாக நடக்கக்கூடிய பூசணை, எல்லாத்துக்கும் அடிப்படையானது நீர் என்று அவர் சொல்கிறார்னு பார்க்கிறோம். எனவே அதுபோல நீதி என்பது தவறாமல் இருக்கணும். தவறினாலும் பெருமான் அது பெரிய பிழையா இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறான், அவனுடைய பெருந்தன்மை காரணமாக என்று பார்க்கிறோம். எனவே நீதி மாதவர், அப்படி இருக்கக்கூடிய மாதவர் நெஞ்சில் பொழிந்தன, வேதியாதவர் தம்மை வேதிப்பன, சோதியா எழும் சோதி உட்சோதிய ஆதி மாலையன் காணா அளவின என்று சுந்தரர் இதெல்லாம் சொல்லி பெருமானுடைய திருவடியை வேக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த பாட்டு அப்படிதான் வருது. அதெல்லாம் ஒரு முடிவுடையனன்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லிட்டே வருகிறார். தொடர்நிலை செய்யுள் இதெல்லாம். வேத வாரண மேற்கொண்டு இருந்தன, பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்டன, ஏதமானவை தீர்க்க இசைந்தன, பூதநாத இன் புண்டரிக பதம் என்று சொல்லிட்டு பெருமானுடைய திருவடியை சொல்றார். என்ன என்றால், வேத வாரணம் மேற்கொண்டு இருந்தன, அது வேத வாரணம் என்று சொல்லிட்டு வேதமாகிய யானைன்னு சொல்றாங்க, வாரணம்னு சொல்றாங்க. அல்லது வேத ஆரணம் என்று சொல்லிட்டு ஆரணம் என்று சொன்னால் உபநிடதம் என்றும் உரையாசிரியர்கள் சொல்றாங்க. மேற்கொண்டு இருந்தன என்று சொன்னால் வேதங்கள் எல்லாம் போற்றி துதிக்கக்கூடிய திருவடி என்று பார்க்கிறோம். வேதமாகிய வாரணம் யானை என்று சொன்னால் அதுல பெருமான் வருகிறார் என்று, அதுல மேற்கொண்டு இருக்கக்கூடிய திருவடி என்று நம்ம பொருள் கொள்ளணும். அடுத்து சொல்றார், பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்டன. இது என்ன என்றால், நம்ம சொல்லியிருப்போம் பித்தாப்பிரை சோடியினுடைய விளக்கத்தில் கூட, கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கோள் நீன்னு சொன்னோம். அப்படி கொடியேன் பல பொய் என்ன என்றெல்லாம் சொல்லும் பொழுது என்ன பெரிய பிழை அவர் செய்துட்டார் என்றால், அது அருணையாருடைய ஐயாவுடைய உரையில தான் சொன்னோம். கையிலேயே இருக்கும் பொழுது பெருமானிடத்தில் அவரா சொல்லல இல்லையா, பெருமான் தான் சொல்லி நில உலகத்துக்கு போகணும்னு அனுப்புறார் என்று அந்த செய்தியெல்லாம் நம்ம விரிவாக முன்னே பார்த்துட்டோம். அதெல்லாம் அவர் செய்த பிழை. அதான் சொல்றார், பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்டன சொல்லிட்டு அடுத்து சொல்றார், ஏதமானவை தீர்க்க இசைந்தன. ஏதம் என்று சொன்னாலும் குற்றம். முன்ன என்னுடைய பிழை பொறுத்து ஆண்டது மட்டுமில்லை பெருமானே, ஏதாவது எதிர்காலத்திலே குற்றம் ஏற்படுமாயினும் அதையும் தீர்க்க இசைந்தன என்றால், இதை எப்படி சொல்றாங்கன்னா, சுந்தரருக்கு முன்ன பெருமான் அந்த பிழை பொறுத்து ஆட்கொண்டார், பின்னாடி வரக்கூடிய அந்த குற்றத்தையும் அவர் சில குற்றங்களை எல்லாம் பெருமான் மன்னித்து அருள போறார்னு பார்க்கிறோம். அப்படி சொல்றாங்க. இன்னொன்னு எப்படி என்றால், என்னுடைய ஏதமானவை தீர்க்க இசைந்தன, எனவே பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்டன. கையில இருக்கும் பொழுது இங்க பூலோகத்துக்கு போன்னு பெருமான் சொல்லி அனுப்பிச்சிட்டார் இல்லையா, எனவே அப்பயே ஏதாவது பிழை செய்தா கூட உன்னை மன்னிச்சு நான் மறந்தா கூட பெருமானே நீ தான் ஆட்கொள்ளணும்னு சொல்லிட்டார்.
அப்படி இசைந்ததனால் என்னுடைய பிழை பொறுத்து ஆண்டான் அல்லவா என்று சொல்லிட்டு ரெண்டு விதமாக பொருள் சொல்றாங்க. முதல்ல இருக்கக்கூடிய பொருளும் கொள்ளலாம், இரண்டாவது பொருளும் கொள்ளலாம். ஏன்னு சொன்னா அவர் பிழையாக சொல்லணும் என்று சொன்னால் முக்கியமா சத்தியத்தை மீறி போயிடுறார் இல்லையா, அதையெல்லாம் கூட பெருமான் பொறுத்து அருளுகின்றான் என்பதனால தான் அவரே பாடுறார். ஏன்னா அவர் சொல்லாம நம்ம அவர் பிழை செய்ய போறாருன்னு சொல்ல முடியாது. என் துரிசுகளுக்கு உடனாகி பாடுறார் இல்லையா ஏழு இசைப்பயனாயில. எனவே என்னுடைய குற்றங்களையும் தீர்க்க இசைந்தன பூதநாத இன் புண்டரிகப்பதம் என்றால், புண்டரிகப்பதம் என்றால் திருவடி தாமரை. பூதநாதன் என்று சொன்னால் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவன் என்று பொருள். நம்ம ஞானசம்பந்தனுடைய முதல் பாடல் அவருடைய புராணத்தில் வேத நெறி தழைத்தோங்க பாட்டில் கூட பூத பரம்பரை பொழிய, பூதம் என்றால் சிவபூதகணம்னு வைத்துக்கலாம், பூதம் என்றால் உயிர்கூட்டம், உயிர்கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே உன்னுடைய புண்டரிக பதம் என்று சொல்லிட்டு இதை எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அதுல இருந்து இப்ப வரக்கூடிய பாட்டு வரைக்கும் அவருடைய திருவடியெல்லாம் சொல்லி கடைசியாக சொல்லும் பொழுது உன்னுடைய புண்டரிக பதம் என்று சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த பாடல் இப்படியெல்லாம் பெருமானுடைய அந்த அருட்காட்சி தோன்றுகிறது. வியந்து போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், பெருமானே இப்படிலாம் சிறப்புடைய உங்களுடைய திருவடி எனக்காக நீங்க காட்சி கொடுக்குறீங்களே என்று சொல்லிட்டு பாடிட்டு, இன்னவாறு ஏத்து நம்பிக்கு ஏறு சேவகனார் தாமும் அந்நிலை அவர்தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி மண்ணு சீரடியார் தங்கள் வழித்தொண்டை உணர நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளிச் செய்வார். சுந்தரர் உள்ள வழும்பொழுதே கேட்டது என்ன என்றால், இவர்களுக்கெல்லாம் அடியேனாக பண்ணும் நாள் என்னால்னு கேட்டார். எப்ப நான் இவர்களுக்கெல்லாம் அடியேனாவது பெருமானே என்று கேட்டார் இல்லையா, அதை பெருமான் என்ன செய்யறாரா, நீ கேட்டலையாப்பா உனக்கு கொடுக்கணும் என்று அதற்காக தான் வராராம். சொல்றார், இன்னவாறு ஏத்து நம்பிக்கை என்றால் சுந்தருக்கு, ஏறு சேவகனார் என்றால் விடைமேல் வரக்கூடிய பெருமான், ஏறு சேவகனார் தாம் அந்நிலை அவர்தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேண்டியது என்ன என்றால் அடியார்களுக்கு அடியனாக ஆவது, அதை பெருமான் அருள்வதற்காக மண்ணு சீரடியார் என்று சொல்றார். நிலை பெற்ற சிறப்புடைய அடியவர்கள், மற்ற சிறப்பெல்லாம் சிறப்பா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உலகப் பொருள்கள் எல்லாத்தையும் சிறப்புடைய பொருள்களாக நம்ம மதிப்பதை எல்லாம் கூட அவர்கள்லாம் ஒதுரிட்டு பெருமானுடைய திருவடிதான் மெய்ப்பொருள் என்று வர்றாங்க இல்லையா, அவருடைய புகழ்தான் சிறப்பான புகழ், நிலையான புகழ் என்றுதான் மண்ணு சீர் சொன்னார். நிலை பெற்ற சிறப்புடைய தங்கள் வழித்தொண்டை உணர நல்கி, அவருடைய வழித்தொண்டு என்றால் முன்ன இருக்கக்கூடிய அடியார்களை தான் குருவாக எண்ணி சில பேர் வழிபடுறாங்க. முன்ன அடியார்களாக அன்பு செய்தவர்கள் பல பேர் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் வழி போல தான் இவங்கெல்லாம் வராங்க. அவருடைய வழித்தொண்டை உணர நல்கி பெருமான் என்ன பண்ணாரா, பின்னையும் அடுத்து அவர்கள் தங்கள் பெருமையை அருளி செய்வார். அந்த உணர்ச்சியாக அவருக்கு உள்ள இருந்து எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லை, அதை நம்ம சொல்றோம் இல்லையா, அருளாளருக்கெல்லாம் பெருமான் முன்னிருந்தும் சொல்லுவான், அவளுக்கு உள்ள இருந்தும் சொல்றான்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய வழித்தொண்டு என்பது என்ன, தொண்டருடைய சிறப்பெல்லாம் உணர செய்துட்டார். உணர செய்தாலும் அவருடைய பெருமையை பெருமான் எடுத்து சொல்கிறார், சுந்தரருக்கு எடுத்து சொல்கிறார். அப்படின்னா என்னன்னா இது பெருமானுடைய வாக்குன்னு அர்த்தம். அடுத்த பாட்டு என்பது பெருமானுடைய வாக்கு. என்ன சொல்றார், பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனம் மேல் ஒன்றுமில்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பமார்வார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று பெருமான் சொல்றாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து. ஏன் அடியார்கள் எல்லாம் சிறப்பு என்று சொன்னால், அவங்கெல்லாம் சிறப்பா இருக்கிறதுனால தான் பெருமான் அவரே சொல்றார் அவருடைய வாக்காக. எப்பொழுதுமே பெருமானை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள், நம்ம திருக்கூட்ட சிறப்புல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடியவர்கள் தான் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி, அதான் சொல்லுவாங்க, தலைவன் எவ்வழியோ அவ்வழிதான் மக்கள் என்று சொல்வது போல சிவபெருமானுடைய பெருமை என்பது யாரோடும் ஒப்பிட முடியாத பெருமை, அளவிட முடியாத சிறப்புடையவன் பெருமான். அது போலவே அவனுடைய அடியார்கள் இருக்கிறாங்களாம். பெருமையால் தம்மை ஒப்பார், அடியார்களுக்கெல்லாம் யாருங்க ஒப்பாக சொல்ல முடியும், அவருடைய சிறப்புக்கு யார் ஒப்பாக சொல்ல முடியும் என்று சொன்னால் யாரையும் சொல்ல முடியாது.
அவருடைய பெருமைக்கு அவங்க தான் ஒப்பாக இருக்கக்கூடியவர்கள் என்றால் யாரையும் சொல்லி சமப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டார். எனவே பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். என்னை அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்று சொன்னால் பேணுதல் சொல்றார். பேணுதல் என்றால் நம்ம சொல்லியிருக்கோம் இடைவிடாது நினைத்தல். மம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன். பெருமானுடைய திருவடி தவிர வேற எதையும் இடைவிடாது நினைக்க மாட்டார் ஞானசம்பந்த பெருமான்னு சொல்றார். எனவே இடைவிடாது நினைத்தலால் எம்மை பெற்றார் சொல்லிட்டு ஓ ஆமா, பேணுதல்னு சொன்னா தாய்தானே குழந்தை பேணி பாதுகாப்பா இல்லையா? அதுபோல தாயாக பெருமான் இருக்கலாம். இப்ப கண்ணப்பர் என்ன பண்றாரு, பெருமான குழந்தை போலதானே எண்ணி செய்யறார், அன்பு கொண்டு செய்யறார் இல்லையா? ஐயோ யாருப்பா உனக்கு இதெல்லாம் பண்ணது, நீ சாப்பிடுவியா, தனித்து இருக்கிறியே, என்ன பண்ணுவே என்று சொல்றார் இல்லையா? அதுபோல பெருமானிடத்திலே அன்பு செய்பவர்கள், அந்த அன்பு தான் பேணுதல், இடைவிடாது நினைத்திருக்கக்கூடிய அன்பது. எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார். ஒருமை என்பது இறைவனோடு ஒன்று இருத்தல். அந்த ஒருமையினால்தான் வேற யாரும் வேணா நாவுக்கரச பெருமான் வென்றார் இல்லையா? அவருடைய எண்ணமெல்லாம் ஒன்றித்திருக்கக்கூடிய எண்ணம், சிவபெருமானிடத்தில் ஒன்றிருக்கக்கூடிய எண்ணம். எனவேதான் அவங்க கேட்கும் பொழுது நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடுகிறார். அந்த வீரம் எப்படி வரும் என்று சொன்னால் பெருமானிடத்தில் உண்மையான ஒரு அன்பு இருந்தால்தான் வரும். இல்லைன்னா ஐயோ அரசர் கூப்பிடுறாரே போயிட்டமே என்று ஒரு அச்சம் தான் வருமே தவிர வீரம் என்பது வராதுன்னு பார்க்கிறோம். இவரே சேக்கிழாரே சொல்றார் இல்லையா, அடியாருடைய வீரம் என்னால் விளம்பும் தகைதோன்னு சொல்றார். அப்படிப்பட்ட வீரம் அவருடைய வீரம்னு சொல்றார். எனவே ஒருமையால் உலகை வெல்வார், அந்த சிவனோடு ஒன்றிருக்கும் தன்மையினால் உலகத்தை வெல்வார். இன்னொன்னு உலகியலை வெல்வார். இந்த பாசத்துக்கெல்லாம் அவங்க கட்டுப்பட மாட்டாங்க, எந்த ஒரு பற்றும் இல்லாமல் உலகியலை வெல்வார், மாயாகாரியத்தெல்லாம் வெல்வார்னு வச்சுக்கலாம். பெருமானுடைய சிந்தையிலே இருப்பார்கள், சிந்தனையிலே இருப்பார்கள். ஊனம் மேல் ஒன்றுமில்லார் என்றால் அவர்கள் எதுவும் குற்றமில்லாமல் இருப்பாங்க ஒண்ணு. இன்னொன்னு பெரிய ஊனம் குற்றம் என்று சொன்னால் நமக்கு பிறவி. ஊனமேல் ஒன்றுமில்லார் என்றால் சிறந்த அடியாராக இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் பிறவி கிடையாது. எனவே ஊனம் மேல் ஒன்றுமில்லார், அவங்க குற்றமில்லாதவர்கள், அவர்களுக்கு குற்றமாகிய பிறவி என்பது கிடையாது என்று சொல்லிட்டு, அப்படிப்பட்டவர்கள் நிற்கக்கூடிய நிலை என்பது சாதாரண நிலை இல்லை. எல்லாராலையும் நிற்க முடியுமா? இப்ப திருக்கூட்ட சிறப்புல சொல்ற மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியுமா? ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் அப்படின்னு படிச்சுட்டோம். இப்போ ஓடையும் செம்பனையும் வச்சா ஒன்னா பார்க்க முடியுமா? செம்பனை பார்த்த உடனே நாளைக்கு என்ன விலை இருக்குமோ, நாளன்னைக்கு என்ன விலை இருக்குமோ என்று யோசிப்போம் இல்லையா? ஓட பார்த்தா யோசிப்போமா? அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம். எனவே அப்படி உண்மையா மனசளவில் நிற்பது என்பது அரிய நிலை. அதான் சொல்றார், அவங்கள சாதாரணமா நினைக்காதப்பா, அருமையாம் நிலையில் நின்றார். அரிய நிலையில் நிற்கக்கூடியவர்கள் அவர்கள். அன்பினால் இன்பம் மாறுவார் என்றால் பெருமான் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் இன்பம் மாறுவார், இன்பம் பொருந்தி இருப்பார் என்று சொல்லிட்டு இருமையும் கடந்து நின்றார். இருமை என்று சொன்னால் இம்மை மறுமை. அந்த இடத்துல சீகேஸ் திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அவர் காற்றார். அந்த இருமை என்பது இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் அப்படின்னு நீத்தார் பெருமையில வருது. அதுக்கு சொல்லும் பொழுது பரிமேழகர் அந்த இருமை என்பது பிறப்பு வீடுன்னு எழுதுறார். அது ஆனா இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு இதுதான். ஏன்னா அங்க அவர் சொல்றது ஒண்ணு, அவரும் அதான் எழுதுறார். அப்படி பரிமேழகர் சொல்கிறார், ஆனா இந்த இடத்துல அது பொருந்தாது. ஏன்னா இருமையும் கடந்து நின்றார்னு சொல்லும் பொழுது இருமை என்பது இந்த பிறவியும் வீடு பேரும்னு சொல்லக்கூடாது. இருமை என்றால் இம்மையும் மறுமையும்னு வச்சுக்கணும்னு எழுதுறார். அதுதான் அது. என்னன்னா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நேரா போய் இடது பக்கம் திரும்புன்னு சொல்லணும், நேரா போ வலது பக்கம் திரும்பக்கூடாது, இடது பக்கம் தான் திரும்பணும்னு சொல்ல வேண்டியதில்லை. இடது பக்கம் திரும்பினா போதும்னு சொல்ற மாதிரி அது எதுக்கு அவர் மேற்கோள் காமிச்சிருக்காருன்னு தெரியல, சும்மா அது சொல்றேன். எனவே நம்ம கூட அது படிக்கும் பொழுது இருமை என்றால் இம்மை வீடு பேறு தானே இல்லை. அவர் சொல்றது இருமை வகை தெரிந்து என்றால் இம்மையினுடைய துன்பமும் வீடு பெற்றினுடைய சிறப்பையும் தெரிந்து அறம் செய்வார் என்று சொல்லிட்டு, அந்த அறம் என்பது துறவரம்னு அவர் எழுதுறார், நீத்தார் பெருமையில எழுதுறார். அது ஒரு செய்தி, சும்மா உங்களுக்கு செய்தியா சொன்னேன். இங்க இருமை என்பது இம்மையும் மறுமையும் தான். இருமையும் கடந்து நின்றார் என்றால் வீடு பேறு அடையக்கூடியவர்கள் இல்லையா அவங்கெல்லாம். எனவே அந்த நிலையெல்லாம் கடந்து இருக்கக்கூடியவங்க. இவரை நீ அடைவாய் என்று அவர் என்ன கேட்டார்?
இவருக்கு அடியனாக பண்ணும் நாள் என்னால்னு கேட்டார். அந்த கூட்டத்திலேயே ஒரு ஆளா நீ போயிடுப்பா என்று இவரை நீ அடைவாய் என்று பெருமான் அருள் செய்கிறான் என்று பார்க்கிறோம். பெரிய அருள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அடுத்த பாட்டில் நாதனார் அருளி செய்ய நம்பியாரூரர் நான் இங்கு ஏதந்தீர் நெறியை பெற்றேன் எப்படி சொல்றார் பாருங்க. என்று எதிர் வணங்கி போற்ற நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல்மாலை கோதிலா வாய்மையாலே பாடின அண்ணல் கூற. சுந்தரர் சொல்றார், பெருமான் சொன்ன உடனே அவருக்கு பெரும் மகிழ்ச்சி வந்திருக்கும். ஏன்னா உடனே பெருமான் அங்கீகரிக்கிறான் இல்லையா அவர்களை. அவங்களுக்கெல்லாம் சாதாரணமான விஷயம், நமக்கு படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம கேட்கிறோம் உடனே பெருமான் கொடுத்துட்றானே என்றுதான் சொல்றார். அடியேனாக ஆக வேண்டும் என்று கேட்டால் அவங்க கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தரா போ என்று சொல்லிட்டு சொல்றாருன்னா பெரிய விஷயம் அல்லவா என்று பெருமான் என்ன சொல்றார், இப்படி சொல்லிட்டார், கூட்டத்துக்குள்ள போப்பா இவரை நீ அடைவான்னு சொல்லிட்டார். அப்ப என்ன சொல்றார் நம்பியாரூரர், நான் இங்கு ஏதந்தீர் நெறியை பெற்றேன், குற்றங்கள் தீர்தற்கு ஏதுவாகிய நெறி என்றால் எல்லா குற்றமும் பிறவி குற்றம் முக்கியமா, அந்த குற்றம் எல்லாம் தீர்வதற்குரிய நெறி என்பது அடியாருடைய கூட்டத்தில் இருப்பது, அந்த நெறியை நான் பெற்றேன் என்று எதிர் வணங்கி போற்ற. பெருமானே குற்றத்தை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நெறியில நான் வந்துட்டேன் பெருமானே என்று சொன்ன உடனே சாமி சும்மா இல்லாம என்ன பண்றாரு, ஏன் அவர் பாட சொல்றாருன்னு சொன்னா அது விரண்மிண்ட நாயனார் புராணத்தை பார்த்தா தெரியும். அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி அங்க சொல்லிடுவோம். அவங்க கோபமா இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, சுந்தரர் தம்புரான் தோழன்றதுனால வந்துட்டாரு என்று அவங்க நினைச்சிட்டு இருக்கிறார் விரண்மிண்டர். அது சரி செய்யணும் என்றால் இவர் பாடணும், இன்னொன்னு நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைக்கணும் என்றால் பாடணும். அதுக்காக பெருமாள் என்ன பண்றார், வணங்கி போட்டின உடனே சொல்றார், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடு. அவங்கள முறையா வணங்கி பணிந்து நிறைந்த சொல்மாலை பாடுன்னு சொல்றார். ஒன்று எழுதணும்னு நினைச்சேன் நான், பெருமானை சொல்லும் பொழுது கூட சொற்றமிழ் பாடுகன்னு தான் சொன்னார். மற்ற நீ வன்மை பேசி பித்தா பெரை சோடியில சொற்றமிழ் பாடுக அப்படின்னு தான் சொன்னாரு. அடியாரை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க, நிறை சொல்மாலை பாடு, சொற்றமிழ்னு சொல்லாம நிறைந்த சொல்மாலையா பாடுப்பா, புகழ்மாலையா பாடு, நிறைய பாடு என்பது போல ஒருபடி மேல சொல்றார். அடியார சொல்றார், கோதிலா வாய்மை என்று சொன்னார், குற்றங்களை இல்லையாக செய்யும் உண்மைத்தன்மை, குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய மெய்ப்பொருள். உண்மைன்னு சொன்னா மெய்ப்பொருள் இல்லையா, அப்படி மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது எது என்றால் அடியாருடைய புகழ்தான், அதை நீ பாடு, கோதிலா வாய்மையாலே பாடு என்று அண்ணலாகிய சிவபெருமான் கூறுகின்றார் என்று வருது. அண்ணல் என்று சொன்னால் நமக்கு தெரியும், அதுதான் அண்ணா என எல்லாருக்கு அடையா என்றெல்லாம் பாடுறார் ஞானசம்பந்தர் கூட. அண்ணல் என்றால் மேலானவன். பெருமான் சொன்ன உடனே சரிங்க சாமி பாடிடுறேன் என்று சொல்லல, அவரு என்ன சொல்றார், தன்னை ஆளுடையநாதன், அடுத்த பாட்டு பாருங்க, தன்னை ஆளுடையநாதன் தான் அருள் செய்ய கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமுனைப்பாடி நாடர் இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன் அதற்கு யான் யார், பண்ணு பாமாலை பாடும் பரிசெனக்கு அருள் செய் என்ன. பெருமானே இங்க என்ன வம்புல மாட்டி விடுறதே வேலையா இருக்குதே என்பது போல அவளுக்கு அடியானாகக்கூடிய தன்மையே எனக்கு இல்லை, அவளுக்கெல்லாம் நான் அடியானாக ஆகணும்னு நான் கேட்கிறேன். நீங்க என்னன்னா என்ன புகழ் பாட சொல்றீங்க, அவங்களுடைய புகழ் பாட சொல்றீங்களே, எப்படி நான் பாடுவது என்று கேட்கும் பொழுது சொல்றார் பாருங்க, இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன் அதற்கு யான் யார் என்றால், இன்னவாறு என்றால் அவருடைய வரலாறு இன்னது, ஒரு இந்த காலத்துல தோன்றியவர் அல்லது இந்த அடியார் என்று நான் எப்படி பாடுவேன், இன்னவாறு என்று நான் எப்படி பாடுவேன், சோன் சோன்றாங்களே அந்த மாதிரி இவங்க தான் என்று நான் எப்படி பாடுவேன். இன்னொன்னு இன்ன பண்பு, எந்த அடியார் எதை செய்தார் என்பதை நான் எப்படி பாடுவேன், இன்ன பண்பு என்று எப்படி பாடுவேன் என்று பெருமானிடத்துல கேட்கிறார். கேட்டவுடனே பெருமானே அவர்களை பாட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அருள் வேண்டும் என்று பாடுவதற்கு அருள் செய் பெருமானே என்றுதான் கேட்கிறார். பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய் என்று கேட்டவுடனே பெருமான் என்ன செய்கிறார் என்றால் அருள் செய்கிறார். அதாவது அந்த மேற்கோள் என்னன்னு சொன்னா, முன்ன சொன்ன இல்லையா சொற்றமிழ் பாடுகன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இங்க என்ன சொல்றார், நிறை சொல் மாலைன்னு சொன்னார். அது மாதிரி பெருமானை பாடும்பொழுது சுந்தரர் கேட்கிறார் இல்லையா, இன்று
உன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதனை அறிந்து என் சொல்லி பாடுகேன்னு கேட்கிறார். பெருமானே, உங்களுடைய குணம் எவ்வளவு பெரிய குணம், அருட்குணம், அதை நான் எப்படி பாடுறது, அதுக்கு தகுதியுடையவனா என்று எப்படி பெருமானை கேட்டாரோ அதுபோல அடியாருடைய பெருமையும் என்னால் பாட முடியாது, நீங்க தான் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதே மாதிரிதான் பெருமானோ எப்படி தன்னை பாடுவதற்கு பித்தா என்று தானே சொன்ன, எனவே பித்தன் என்று பாடுன்னு அடி எடுத்து கொடுத்துட்டு உள்ள இருந்து பிறைசூடி என்று எடுத்து கொடுக்கிறாரோ அதுபோல இங்கேயும் பெருமான் என்ன பண்றார், அவருக்கு எடுத்து கொடுத்த மாதிரி அடியாருடைய சிறப்பை பாடுவதற்கும் எடுத்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கேயாச்சும் பித்தான்னு வெளியில எடுத்து கொடுத்தார், பிறைசூடின்னு உள்ள இருந்து சொன்னார்னு சொல்றோம். இங்க ஏறத்தாழ ஒரு பாதி அடியே எடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எடுத்து கொடுக்கிறார். அதுதான் அடுத்த பாட்டு. அந்த அதற்கு யான் யார் என்பது எந்த உரிமையும் தகுதியும் இல்லாதவன் என்பது சுந்தரருடைய பணிவுதான். எனக்கு எந்த தகுதியும் இல்லை சாமி என்று. இன்னொரு குறிப்பு நம்ம லேசா பார்க்கணும். என்னன்னு சொன்னா, முன்ன சொல்லும் பொழுது 195வது பாட்டு பாருங்க, மண்ணு சீரடியார் தங்கள் வழித்தொண்டை உணர நல்கின்னு சொல்லிட்டார் பெருமான். அவர் கேட்டது என்னன்னா, அடியார்களுக்கு அடியனா ஆகணும், அந்த அடியாருடைய வழித்தொண்டையும் உணர நல்கி என்றால் அவருடைய பெருமையே தெரியுது சுந்தரருக்கு. இருந்தாலும் ஒரு பதிகமா பாடுறோம் என்று சொன்னால் அது முறையா நாம பாடக்கூடாது. அவனுடைய அருள் தான், பெருமானுடைய அருளால் தான் பாடுறோம். இருந்தாலும் அவனே இருந்து எடுத்து கொடுக்கணும் என்பது போலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார், பெருமானிடத்துல கேட்கிறார் என்று பார்க்கிறோம். உடனே பெருமான் என்ன பண்றார், தொல்லை மால்வரை பயந்த தூயாள்தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். தொல்லை மால்வரை பயந்த தூயாள்தன் திருப்பாகன் என்றால் பழமையும் பெருமையும் வாய்ந்த மலையத்தோசனுடைய மகளாக பிறந்ததனால் உமையம்மை சொல்லி தூயாள், அதாவது நீங்க தான் பிறக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, பிறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த அம்மா குற்றமுடையவங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி பிறந்தாலும் அந்த அம்மா கருவிலை கிடந்து பிறக்கல, சும்மா அவங்க வராங்க, இங்க இருந்தாங்க அங்க இருந்தாங்கன்னா புராணத்துல ஒருமை தவிர கருவிலே இருந்து பிறக்கவில்லை. ஏன்னா பெருமானுடைய சக்தி அல்லவா அவங்க. அதனால சேக்கிழார் தூயாள்னு சொல்றார். தூய்மையான எப்படி பெருமானோ அதே மாதிரிதான் உமையம்மை. தூயாள் தன் திருப்பாகன் என்றால் உமையம்மை ஒரு பாகமுடையவன். அல்லல் தீர்ந்து உலகு உய்ய, குற்றத்தை எல்லாம் துன்பத்தை எல்லாம் நாம் நீங்கி உய்ய வேண்டும் என்பதற்காக பெருமான் மறையளித்த திருவாக்கால் வேதத்தை சொல்லக்கூடிய அந்த எப்படி அந்த பித்தா பெரிசூடி சொல்றாரோ அதே மாதிரி சொல்றார். என்ன என்றால் நம்ம அந்த வேறுபாடு பார்க்கக்கூடாது. அடியார்கள் சற்று தரம் ஒரு பகுதி குறைந்தவங்க, பெருமான் மேலானவன் என்று இல்லை. விரண்மென்றர் ஒருபடி மேலே போயிட்டார், பெருமானை விட அடியாரில் தான் வணங்கிட்டு போகணும்னு அவருடைய கருத்து. நம்ம என்ன சொல்றோம், பெருமானும் அடியார்களும் குருவும் எல்லாம் ஒரே தரமுடையவர்கள் தான், வேற்றுமை பார்க்கக்கூடாது என்பதற்காக தான் பித்தா பெரிசூடி என்று பாட சொல்லிட்டு யார் சொல்றார் என்றால் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் அங்க சொன்னார். அதே மாதிரி அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ்ந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை. எல்லையில் வன்புகழ் என்றால் வள்ளல் தன்மை உடைய புகழ். அவங்கெல்லாம் பெரிய நிலையில இருந்திருக்கிறாங்க, குறையாத புகழுடையவங்க இல்லையா, அவர்களை எடுத்து இசைப்பா மொழி என்றால், இசைப்பான்னா நம்ம கூட திரு இசைப்பான்னு சொல்றோம் இல்லையா, ஏன்னு சொன்னா இசை பொருந்து இருக்கக்கூடிய பாடல்கள், திருமுறையை கூட பண்பொருந்த இசைப்பாடும் அடியாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இசை பொருந்தி பாடுப்பா என்று சொல்லிட்டு தான் எல்லையில் வன்புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்று பெருமான் அருள் செய்கிறார்னு பார்க்கிறோம். ஆமா, அவங்களே பெருமான் என்பதனாலதான் ஐயா சொல்ற மாதிரி சித்தாந்தத்துல பராவு சிவன் என்று சொல்றோம், நடமாடக்கூடிய சிவன் சொல்றோம். படமாட கோயில் பகவர்களை கூட அவங்கெல்லாம் நடமாடும் கோயில்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வழிபாடே செய்யறோமே, எப்படி மகேஸ்வர பூஜை என்று சொல்லிட்டு அடியார்களே சிவமாக பாவித்து வழிபாடு செய்யறாங்கன்னு சொன்னா அவர்களே சிவம் தான் என்று பார்க்கிறோம். அதான் அடிக்கடி சொல்றதுதான், அந்த ஒரு சிவனை வணங்கின மாதிரி என்று சொல்றோம். சில கலை சொற்கள்லாம் முக்கியம் இல்லையா, அது மாதிரி குருலிங்க சங்கமம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சொல். குரு லிங்கம் சங்கமம் என்பது மூன்றும் ஒரே தரத்துடையன என்று பார்க்கிறோம்.
எல்லாம் ஐயா சொன்ன செய்தி தான், நம்மளும் அடிக்கடி அதை சொல்றோம் எடுத்து. பஞ்சபுராணத்தை கூட ஏன் திருத்தொண்டர் புராணத்தை வைக்க 12 திருமுறையில 7 திருமுறைக்கு ஒரு பாடல் தான் வைத்திருக்கிறாங்க. அதுவும் சிறப்பா சொல்லும் பொழுது திருத்தாண்டகம் என்பது பாடக்கூடிய முறை, அதுல பாடணும். அப்புறம் திருவாசகம் வச்சிருக்கிறாங்க. 9ஆம் திருமுறையில 2 வச்சிருக்கிறாங்க. இப்ப திருமந்திரம்லாம் வைக்கல, 11ஆம் திருமுறைலாம் வைக்கல. அடியாரில் பெருமையை சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்தை வைத்திருக்கிறாங்க என்று சொன்னால் நம்முடைய சைவ மரபு என்பதை காப்பாத்துறாங்கன்னு பார்க்கிறோம். இதுல ஒரு குறிப்பு சொல்லணும். என்னதான் பெருமான் அருள் செய்தாலும், சுந்தரருக்கு தோன்றி அருள் செய்தாலும், நினைச்ச உடனே அடியார்களுக்குள்ள நீ போப்பா என்று சொல்லிட்டு அடி எடுத்து கொடுத்தாலும் அவரை லேசா ஒரு இதெல்லாம் நண்பர்களுக்குள்ள குசும்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி லேசான ஒரு சோதனை மாதிரி செய்கிறார். என்ன என்றால் வேற எதனா அவர் அடி எடுத்து கொடுத்திருக்கலாம். தில்லைவாழ்ந்தனர்கள் என்பது ரொம்ப சிறப்புடையவர்கள். அதை நம்ம பார்க்க போறோம் தில்லைவாழ்ந்தனருடைய புராணத்துல. ஏன்னா அவங்கெல்லாம் சைவத்திலேயே சிறப்பு. என்ன சிறப்பு என்றால் எங்களுக்கு நடராஜர் தான். இப்ப எப்படி நம்ம ஊர்னு சொன்னா ஏகம்ப பெருமானோ, அது மாதிரி தில்லை என்றால் எங்களுக்கு நடராஜ பெருமான் தானே தவிர வேறு மூர்த்தங்களை கூட நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொல்லிட்டு தான் அவங்களுடைய போக்கு தனி. அப்படி இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சிறந்த நிலையில அப்ப இருக்கக்கூடியவங்க இருந்திருக்கிறாங்க. எனவேதான் ஞானசம்பந்த பெருமான் என்ன இவங்களாம் சிவசாரூபம் பெற்றவர்களா இருக்கிறாங்களே என்றுதான் நீலத்தார் கரியமிடற்றார் நெற்றி மேல் கண்ணுடையாரெல்லாம் அவர் பாடுறார். அவ்வளவு சிறப்புடையவர். அதனால பெருமான் அடி எடுத்து கொடுத்தாரா முதல்ல என்று சொன்னால் அது ஒரு காரணம், சிறப்புடையதெல்லாம் ஒரு காரணம். சுந்தரர் என்ன பண்ணார் என்றால் முதல்ல தடுத்தாட்கொள்ள பெருமான் வரார் இல்லையா, வரும்பொழுது என்ன சொல்றார், எடுத்த உடனே ஆசில் அந்தணன், அவர் ஆதிசைவர், ஆசில் அந்தனர் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் பேச ஒன்று இன்று கேட்டோம்ன்றார். ஆதிசைவனாக இருக்கக்கூடிய நான் இன்னொரு ஆதிசைவனுக்கு அடிமையா என்பது நீ சொல்ற வழக்கு புதுசா இருக்குதுப்பா என்று சொன்னார் இல்லையா. அதை பெருமான் நினைவுல வச்சுட்டு தான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்துலாம். ஏன்னா சும்மா ஏதோ சேர்க்கிறார் சொல்றாரு பெருமான் அடி எடுத்து கொடுத்தாருன்னு பார்க்க கூடாது. அதை பெருமான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஏன்பா குத்தி காட்டுறேன்னு சொல்ற அந்த மாதிரி உன்னுடைய நிலை அப்படி இருந்தது அல்லவா என்பது போல பாடுறார். அப்படி அந்தனர் ஒரு அந்தனருக்கு அடிமையாதல் அப்படின்னு கேட்டார் இல்லையா. எனவே சுந்தரருக்கு சொல்லும் பொழுது தில்லைவாழ்ந்தனது மடியாருக்கு மடியேன்னு அடி எடுத்து கொடுத்துட்டார். சுந்தரர் கல்வியிலே சிறப்புடையவர். பெருமானுடைய அருளால் என்ன பண்றார், பெருமானே மன்னிக்கணும், அது அது வேற சுந்தரன் என்றால் நீங்க ஆட்கொண்ட பிறகு எனக்கு அந்த நிலை என்பது கிடையாது, எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான் என்பதனாலதான் அவர் தில்லைவாழ்ந்தனர் சொன்னார். இவர் எடுத்துடனே என்ன பண்ணார், திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் என்றால் எந்த ஒரு வேறுபாடும் எனக்கு கிடையாது பெருமானே, அந்த சுந்தரன் நான் இல்லை, உங்களுடைய அடியார் என்று சொன்னால் அவளுக்கு நான் அடியேன் என்றுதான் பெருமானுக்கு அவர் பதில் சொல்கிறார். எப்பயுமே ரொம்ப புலமையோடு இருக்கிறாங்க என்று சொன்னால் அவங்க பேசிக்கொள்ற அந்த முறையை நம்பினவரால் புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு தான் புரியும் என்ன அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்றாங்க. அது போல ஒரு குறிப்போட எடுத்து கொடுக்கிறார். அது சுந்தரர் புரிந்து கொண்டு திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் என்று சொல்லிட்டு பாடுகிறார் என்று சொன்னால் அவ்வளவு சிறப்பு. இன்னொன்னு அவருடைய நிலை, பெருமானே அது என்னுடைய முன்ன நிலையா இருக்கலாம், இப்போது அடியார் என்று சொன்னால் அவருக்கெல்லாம் நான் அடியேன் தான் என்று பாடுகிறார். அந்த ஒரு குறிப்பு நினைவில் வச்சுக்கணும். அதை நான் விரிவாக எழுதல, உங்களுக்கு சொல்லிடலான்றதுனால அது எழுதல. அடுத்த பாட்டு பாருங்க, 200வது பாடல். மண்ணு சீர் வயலாரூர் மன்னவரை வன்தொண்டர் சென்னியுறு அடிவணங்கி திருவருள் மேல்கொள் பொழுதில் முன்னமால் அயனறியா முதல்வர் தாம் எழுந்தருள அந்நிலை கண்டு அடியவர்பால் சார்வதற்கு அணைகின்றார். பெருமான் இவ்வளவு நேரம் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது சிறப்பு காட்சியாக என்றால் பெருமான் புற்றிடம் கொண்ட பெருமானா எப்பயும் இருப்பார். தோன்றி கொடுத்த காட்சி என்பது இவ்வளவு நேரம் இருக்குது. சுந்தரருக்கு தில்லைவாழ்ந்தனர்த மடியாருக்கு மடியேன் என்று அடியெடுத்து கொடுக்கும் வரை இருக்குது. அப்புறம்தான் என்ன ஆகுது என்று சொன்னால் பெருமான் அடியெடுத்து கொடுத்த உடனே என்ன பண்றார், சுந்தர வன்தொண்டர் சென்னியுற அடி வணங்கி பெருமானுடைய திருவடியை நிலம் தோய தன்னுடைய திருமுடி தோய வணங்கி திருவருள் மேல்கொள் பொழுதில் முன்னம் மால் அயனறியா முதல்வர் தாம் எழுந்தருள என்று சொன்னால், இந்த இடத்துல எழுந்தருள என்று சொன்னால் முன்னிருந்தபடியே கோயிலுக்குள் எழுந்தருள என்றால் என்ன, அந்த காட்சி மறைகிறது. முன்னிருந்த மாதிரியே இயல்பா எழுந்தருளுகிறார், அவருடைய காட்சி மறைகிறது. அப்படி மறைந்த உடனே அந்நிலை கண்டு அடியவர் பார் சார்வதனுக்கு அணைகின்றார். அந்த நிலையை உணர்ந்த உடனே சுந்தரர் என்ன பண்றார், ஏன்னா அவர் இருந்தாரு சொன்னா இவர் போக மாட்டார் இல்லையா, அடி எடுத்து கொடுத்துட்டாரு, நிலம் தோய வணங்கிட்டார். வணங்கிட்ட உடனே பெருமான் மறைஞ்சிடுறான்.
மறைஞ்ச உடனே பெருமான் தான் அங்க போக சொன்னார் இல்லையா, அங்க போவோம் என்று அடியவரிடத்திலே சார்வதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அணைகின்றார் என்று சொல்லிட்டு பார்க்கிறார். முடிச்சிடலாம், ஏன்னா அது அடுத்தாட்கொண்ட புராணம் நிறைவாயிடும்னு பார்க்கிறோம். ஒரு 15 நிமிஷம். அடுத்த பாட்டு பாருங்க, 106வது பக்கம். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேர தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்தார். இப்ப என்ன தெரியுது என்று சொன்னால், திருத்தொண்ட தொகை எங்கிருந்து பாடுறார் என்றால், பெருமான் அங்க காட்சி கொடுத்து முன்ன மாதிரி, அதாவது மறைந்து புற்றிடம் கொண்ட பெருமானாக எழுந்தருளுகிறார். அப்ப என்ன பண்றார், சுவாமியுடைய வாக்குக்கு இணங்க தேவாசிரிய மண்டபத்துக்கு போறார். அடியார் கூடத்துல போயிட்டு ஏற்கனவே கோபமா இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அவங்கள இடத்துல போயிட்டு எடுத்த உடனே தில்லைவாழ்ந்தது மடியாருக்கு மடின்னு அவர் எடுத்து கொடுத்துட்டார். இவர் திருநீலகண்டத்துக்கு ஏவனார் கடியேன் என்று தொடங்கி திருத்தொண்ட தொகையை தேவாசிரிய மண்டபத்திலிருந்து பாடுகிறார், அடியார் கூட்டத்திலிருந்து பாடுகிறார் என்று பார்க்கிறோம். சொல்லும் பொழுது என்னவா, அவங்களெல்லாம் வழிபடுவதற்கு அடியனாகாவதற்கே எனக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ என்று போனவர் இப்ப பெருமான் அந்த கூட்டத்துக்குள்ளே போக சொல்லிட்டார் இல்லையா. அதனால அந்த மகிழ்ச்சியினாலே தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுதுன்ட்டார். தூரமா போகும்பொழுதே வணங்கி வணங்கி போறாராம், அப்படியே கும்பிட்டுக்கிட்டே போறாராம். ஐயோ அந்த கூட்டத்துல போக போறோமே, பெரிய தவமாயிற்று என்று. எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. அதாவது இப்போ சொல்றமே, ஒரு என்ன சொல்றது, ஆங்கிலத்துலனா ஈகோன்னு சொல்லுவாங்க, தன்முனைப்பு சொல்லுவாங்க. தம்பிரான் தோல் என்ற அந்த ஒரு உணர்வே இல்லைங்க சுந்தரருக்கு. சாதாரண அடியாரை விட யாரோ சம்பந்தம் இல்லாதவங்க ஒருத்தவங்க கூட்டம் போய் அங்க விட்ட மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுறாரு அவர். சாமியே நேர்ல பேசுறாருங்க, ஆனா அடியார் கூட்டத்துக்கு போக சொன்னது அவ்வளவு மகிழ்ச்சி. தூரத்தே பலமுறையால் வணங்குறார். வணங்கி அன்பு சேர தாழ்ந்து, அதான் வணங்கி சொல்லிட்டாரே. மறுபடியும் என்ன என்றால், அன்பு மிகுதியா இருந்தா நம்ம பண்றது தெரியாது. அதனாலதான் கண்ணப்ப செய்தது குற்றமா குற்றம் இல்லையான்னு சொன்னா, கண்ணப்பனாருடைய அன்பை கண்ணப்பர் தாம் அறிவார், காலத்தியார் அறிவார்னு பதில் சொல்லிட்டாங்க. உனக்கும் எனக்கும் தெரியாதுப்பா, அது அவங்க 2 பேருக்கான விஷயம், நம்ம பேசக்கூடாது, அது அன்பு என்று சொல்லி நம்ம முடிச்சிடறோம் இல்லையா. அது மாதிரி பல முறையால் தொழுதுட்டாலும் அன்பு சேர என்றால் அன்பின் காரணமாக மறுபடியும் தொழுகிறாராம். தொழுது அருகு சென்று எய்தி, அருகிலே போய் நின்று அழியா வீரத்தார், அதான் நான் சொன்னோம், அவருடைய அடியாருடைய வீரம் எல்லாம் என்னால விளம்பும் தகையதோன்னு சேர்க்கிறார் சொன்னார். அது மாதிரி அப்படிப்பட்ட வீரமுடைய அடியவர்களுக்கு தனித்தனி வேறடியேன்னு சொல்றார். தனித்தனி வேறடியேன் என்றால் ஒருத்தருடைய பெயரையும் குறிப்பிட்டு இவர்களுக்கு அடியேன் அடியேன் என்று அவர் பாட போறார். வேறு என்று சொன்னால் தொகையடியார்களாகவும் சொல்றார். 60 இல்லாம இவங்களையே சொல்றாரு இல்லையா. அதாவது தொகையடியார பக்தராய் பணிவார்கள்னு அதையும் சொல்ல போறார். எனவே தனித்தனியாகவும் சொல்றார், தொகையடியாரவும் சொல்றார் என்று அதான் எழுதியிருக்கிறோம். தனித்தனி என்பது தனித்தனியே இவருக்கு அடியேன் என்றும், வேறு என்பது தொகுதி குறித்து அடியேன் என்றும் என்று சொல்லிட்டார். என்று ஆர்வத்தால் என்றால் விருப்பத்தால், அந்த அன்பின் நிகழ்ச்சியினாலே திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்தார்னு பார்க்கிறோம். முறையா நம்ம பதிக விளக்கம் சொல்லணும் இந்த இடத்துல. இந்த ஒரு பதிகத்துக்கு மட்டும் என்னன்னு சொன்னா, எப்படி சேக்கிழார் பெருமான் சுந்தரர் சொன்ன முறையில அவர் சொல்றேன்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி எல்லா நாயனாருடைய தொடக்கத்திலையும் நம்ம அதை பார்க்கணும். திருத்தொண்ட தொகை ஒரு வரி பார்க்கணும், அந்தாதி பார்த்துட்டு தான் புராணத்தை தொடங்கணும். எனவே திருத்தொண்ட தொகை மட்டும் அந்தந்த நாயனாருடைய வரலாற்றில் நம்ம ஒரு வரி பார்த்துக்கலாம். அதனால அந்த பதிக விளக்கம் என்பது உங்களுக்கு, அதனால தான் பதிகம் கொடுக்கல. சில பொதுவான செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நம்ம அதை அடுத்த வகுப்புல சொல்லுவோம். பாடல் நம்ம முடிச்சிடலாம். 202வது பாட்டு. தம் பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்ட தொகையான திருப்பதிகம் உம்பர்பிரான் தானருளும் உணர்வு பெற உலகு ஏத்த எம்பெருமான் வன்தொண்டர் பாடி அவர் எதிர்பணிந்தார். திருப்பதிகத்தை பாடியும் பிறகு வணங்குகிறார் அடியார் பெருமக்களை. முக்கியமான இதில் என்ன சொல்றார் என்றால், பெருமான் கொடுத்த மொழி, அந்த மொழியை முதலாக வைத்து பாடுகிறார். அந்த வரி தில்லைவாழ்ந்த நிறுத்தம் அடியார்க்கு மடியேன் என்று அதை முதலாக வைத்து பாடுறார். இனிய தமிழ் மாலை அது, ஏன்னா அவரை இசைப்பான்னு சொல்லிட்டார், இசை பொருந்த பாடுப்பான்னு சொல்லிட்டார். செம்பொருளால் திருத்தொண்ட தொகைன்னு சொல்றாரு பாருங்க. அந்த செம்பொருள் என்று சொன்னால், செம்பொருள் என்றால் இறைவன்,
செம்மை என்று சொன்னால் வீடு பேறு, செம்மையை தரக்கூடிய பொருள் என்றால் பெருமாள். எனவே செம்பொருளால் திருத்தொண்ட தொகை என்றால் நமக்கு செம்மையை வீடு பெற்றை தரக்கூடியது இந்த பதிகம். திருத்தொண்டர் புராணத்தில் கூட நம்முடைய சிந்தையினுடைய இருள் நீங்கும்னு சேர்க்க சொல்றார். எல்லாத்திற்கும் ஆதாரமாக இருப்பது திருத்தொண்ட தொகை. அப்புறம் அந்தாதி வருது, விரிவாக இது வருதுன்னு பார்க்கிறோம். எனவே மூலமாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை என்பது செம்பொருளால் திருத்தொண்ட தொகையான திருப்பதிகம். உம்பர்பிரான் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் அருளும் உணர்வு பெற உலகு ஏத்துமாறு என்றால் உலகத்தோரெல்லாம் ஏத்துமாறு, உயிர்கள் எல்லாம் ஏத்துமாறு எம்பெருமான் வன்தொண்டர் பாடி அவர் எதிர்பணிந்தார். அவர் என்றால் அடியார் பெருமக்களை வணங்குகிறார். அதான் திருக்கூட்டத்து அடியார்னு கொடுத்திருக்கிறோம். தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய நிறைவு பாடல் இது, 203வது பாட்டு. உம்பர் நாயகர் அடியார் பேருவகைதாம் எய்த. அதாவது சேக்கிடார் பொதுவாக சொல்லிட்டாரு, முக்கியமா நம்ம விரண்மின்றரை வச்சுக்கணும். விரண்மின்றருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தம்பிரான் தொடர் இப்படி பாடிட்டாரே என்று. பேருவகை தாம் எய்த, அதாவது அது பாருங்க, ஒரு குறிப்பு என்னன்னா, வணங்கும் பொழுது கூட அவர் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், தம்பிரான் தொடரை நம்மளை வணங்குகிறார் என்று. இருந்தாலும் ஒரு பதிகம் பாடி ஒருவரையும் குறிப்பிட்டு அவளுக்கு நான் அடியேன் அடியேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய நிலைமையை வியந்து போய் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. எவ்வளவு ஒரு பணிவோடு இருக்கிறார், அவருடைய நிலைமை பெரிய நிலைமை என்று அவர்கள் உணர்றாங்க. அதுக்கு தான் பெருமாள் என்ன பண்றான், நீ முதல்ல திருக்கூட்டத்தோட போ, அங்க போய் பாடுப்பா என்று அருள் செய்கிறார்னு பார்க்கிறோம். பேருவகை தாமியே நம்பியாரூரர் திருக்கூட்டத்தின் நடுவணைந்தார். அவர் கேட்டது கிடைச்சி போச்சு, அவருக்கு கூட்டத்தோடு நடுவணைந்தார். நம்ம அதாவது இந்த சொல்லுலாம் சேக்கிடார் சொல்லும் பொழுது திருக்கூட்டத்தின் நடு சேர்ந்தார்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, நடு போந்தார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நடு அணைந்தார்னு சொல்றாரு. நம்ம கூட கடைசியா அணைந்தோர் தன்மைன்னு சொல்றோம், அது மாதிரி சொல்றார். திருக்கூட்டத்தோடு போனாலே சிறப்பு தான், பெரிய சிறப்பு என்று நடு அணைந்தார். தம்பிரான் தோழர் அவர் தாம் மொழிந்த தமிழ் முறையே. நான் சொல்றேன் என்று சொன்னால் நம்ம கூட சொல்றோம் இல்லையா, நம்ம பேசுறதுலாம் நான் பேசுறது இல்லை, எல்லாம் எங்க குருநாதர் சொன்னது, அவங்களுக்கு அப்பா சொன்னது அவர் சொல்வார். அது மாதிரி சேக்கிழார் அவருடைய பணிவு. நான் சொல்றேன்னா நான் ஏதோ சோழ நாட்டு அமைச்சர், எனவே நான் ஆய்வு செய்து சொன்னேன்னு நினைச்சுக்காதீங்க. எப்படி நம்பியாரூரர் சொன்னாரோ அதையே நான் சொல்றேன், அவர் சொன்ன முறையிலேயே சொல்றேன் என்றுதான். தாம் மொழிந்த தமிழ் முறையே எம்பிரான் தமர்கள் திருத்தொண்டு ஏத்தல் உருகின்றேன். அவருடைய திருத்தொண்டை நான் பாடுறேன்னு கூட சொல்றேன், திருத்தொண்டு ஏத்தல் உருகின்றேன், அதை நான் வழிபட்டு உங்களிடத்தில் சொல்றேன் என்று மிகவும் பணிவோடு அவையடக்கமாகவும் அவருக்கே உரிய அந்த உள்ளன்போடும் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அது எப்படி அவருடைய தமிழ் முறையிலே அமைகிறது, அப்புறம் திருத்தொண்ட தொகையினுடைய சில அடிப்படையான செய்திகள், சின்ன விவாதங்கள், அதையெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி, பெருமானுடைய திருவருளும் குருவருளும் கூட்ட தடுத்தாட்கொண்ட புராணம் என்பது இன்று நிறைவடைந்திருக்கிறது. தியாகேஸ்வரனுடைய காட்சிகளை தொடங்கி சுந்தரனுடைய திருத்தொண்ட தொகையில் இன்றைய வகுப்பு நிறைவாயிருக்கிறது என்று சொல்லி, இப்படி வாரந்தோறும் பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு அரிய வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.